கொடுத்து துயர் அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள் வடிவே உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா. குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, துடுக்க துடுக்க மனதை மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுத்தமிழ் வாழியவே. அந்நூல் பவனந்தி முனிவரின் நன்னூல் பாடத்தை கேட்க வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று பாடத்தை தொடங்குவோம். முன்வகுப்பிலே பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு முன்பு முறைமை எழுத்துக்களை எப்படி நெடுங்கணக்கிலே ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். அதற்கு முன்பு அந்த நெடுங்கணக்கிலே உள்ள எழுத்துகளின் பெயர்களை பார்த்தோம். அதற்கு முன்பு அந்த எழுத்துகள் எத்தனை, அதாவது எண்ணிக்கையில் அவைகள் என்ன என்பதை பார்த்தோம். அதை நமது நன்னூலார் 57ஆம் நூற்பாவிலே எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை என்று ஒரு அடியில சொல்லி, அதற்கு அடுத்த அடியில முதல் ஈறு இடைநிலை போலி என்ற பண்பு பதம் புணர்வென பன்னிரு பாற்றுன்னு 12 பிரிவுகளை உடையது. அகத்திலக்கணமாக 10 பிரிவுகளும் புறத்திலக்கணமாக 2 பிரிவுகளும், பதமும் புணர்வும் புறத்திலக்கணம் என்றும் எண் முதல் போலி வரை இருக்கின்ற அவைகள் அகத்திலக்கணம் என்றும் முன்னே நாம் உரை பார்த்தோம். அந்த நெறியிலே இன்று நாம் உருவம் குறித்து, எழுத்துகளின் உருவம், அதாவது எழுதப்படுகின்ற உருவம் என்று இந்த இடத்திலே நாம் பொருள் காணலாம். வடிவம் சொல்லப்படுகின்ற ஒளியின் ஓசையும் அதையும் நாம் ஒளியின் செவிக்கு புலனாகும் வடிவம் என்று அதை நாம் சொல்கிறோம். இந்த இடத்திலே இந்த நாம் இப்போது பார்க்க போகின்ற நூற்பா 89ஆம் நூற்பா. இதிலே அவர் உயிர்மை எழுத்துக்களை குறித்து அவர் அந்த உருவங்களை எப்படி அந்த உருவங்கள் அமைகின்றன, எழுத்துகள் எப்படி எழுதப்படுகின்றன, அது அமைப்பு என்ன, அதன் எண்ணிக்கை என்ன என்றெல்லாம் இந்த ஒரு நூற்பாவிலே சொல்லுகின்றார். அதை நாம் முதல்ல 57ஆவது நூற்பாவிலே இத்தனை பகுதிகள் 12 பகுதிகளாக எழுத்து இருக்கிறது என்பதை சொல்லி, அதன் விரிவாக தொகையாக சொன்னதை விரிவாக உயிர்மை இரட்டு 108 என்று சொன்னார். அந்த உயிர்மை இரட்டு 108 என்பது எப்படி வருகிறது? இரட்டு 108 என்றால் ஒரு 108ம் இன்னொரு 108ம் சேர்ந்தால் 216 எழுத்துகள் எப்படி உயிர்மை எழுத்துகளாக தோன்றுகின்றன, அவைகள் சார்பு எழுத்துகளாக எப்படி வந்தன, இதைத்தான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். சார்பு எழுத்து குறித்து தொல்காப்பியர் இந்த உயிர்மை எழுத்தாக சொல்லப்படுகின்ற நன்னூலார் உயிர்மை எழுத்தாக சொல்லுகின்ற சார்பெழுத்திலே நன்னூலார் உயிர்மை எழுத்தை கொண்டு வந்து வைத்தார். ஆனா தொல்காப்பியர் சார்பெழுத்தாக உயிர்மை எழுத்தை ஏற்கவில்லை. அதை அவர் ஒரு கூட்டினுடைய ஒளி வடிவாகத்தான், 2 எழுத்துகளின் கூட்டு வடிவாகத்தான் ஏற்றுக்கொண்டாரை தவிர ஒரு ஓசையை கொடுக்கின்ற முதல் எழுத்துக்களை போன்று அது அதை சார்ந்து ஒரு தனித்த ஓசையை பெற்று அது வருகிறதா என்பதை அவர் ஏற்கவில்லை. ஆக சார்பெழுத்து என்ற கணக்கு, உயிர்மை கணக்கை, உயிரெழுத்தை, அதை 216 உயிர்மை எழுத்தை தொல்காப்பியர் சார்பெழுத்தாக ஏற்கவில்லை. முதலிலே இதை சார்பெழுத்து கணக்கிலே கொண்டு வந்து சேர்த்தவர் நேமிநாத ஆசிரியர் குணவீர பண்டிதர் தான் முதலாக தொல்காப்பியரை சொல்லாத ஒன்றை சார்பெழுத்து என்று உயிர்மை எழுத்தை சொன்னார், செய்தார். உயிர்மை எழுத்தை அவர் தன்னுடைய நூற்பாவின் வழியாக சார்பெழுத்து என்று செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து வந்த நன்னூலாரும் அவர் நெறியை ஏற்று, அவர் காலத்துடைய இலக்கண வழக்குகளை ஏற்று நன்னூலாரும்
உயிர்மை எழுத்தை சார்பு எழுத்தாக கணக்கில் கொண்டார். ஆம், இது இது ஒரு செய்தி. சார்பெழுத்து என்பது ஏன் நன்னூலார் சார்பெழுத்தாக கொண்டதற்கான ஒரு சின்ன விளக்கம். ஆஹ் மெய்யெழுத்து இருந்தாலும் உயிரெழுத்து இருந்தாலும் அது முதல் எழுத்தாக இருந்தாலும் அவைகள் இரண்டும் சேருகின்ற பொழுது அவைகள் இரண்டும் சேர்ந்து வருகின்ற அந்த மாத்திரையினுடைய அளவு அந்த இரண்டும் கொன்ற அளவை பெறாமல் இந்த இரண்டு எழுத்துகளும் சேர்ந்து ஓர் அளவை பெற்ற காரணத்தால் இதையும் ஓர் எழுத்தாக நன்னூலா கொண்டார். அதாவது மெய்யெழுத்து அறமாத்திரை, உயிரெழுத்து ஒரு மாத்திரை, குறில் உயிரெழுத்து ஒரு மாத்திரை, அல்லது குறில் நெடில் எழுத்து. இது முதன்மை எழுத்திலே உயிரெழுத்திலே இருக்கின்ற நெடில் 2 மாத்திரை. அது ஒரு மாத்திரை 2 மாத்திரை இருந்தாலும் இவைகளோடு குறிலோடு சேருகின்ற பொழுது 1/2 மாத்திரை வர வேண்டிய உயிர்மை எழுத்து அல்லது 2/2 மாத்திரை வர வேண்டிய உயிர்மை எழுத்து அவ்வாறு வராமல் தனித்த ஓர் ஓசையில் ஒரு மாத்திரை கணக்கையும் 2 மாத்திரை கணக்கையும் பெற்று வந்த காரணத்தால் இதை இவர்கள் சார்பெழுத்தாக நன்னூலார் கொண்டார் என்ப முதல் ஒரு கருத்தை நாம் புரிஞ்சு, சார்பெழுத்தாக நன்னூலார் கொண்டதற்கான கருத்து. இப்ப நம்ம அந்த நூற்பாவை நாம் இப்போது பார்ப்போம். 17வது பாடத்தை போடுங்கம்மா. கொஞ்சம் பெருசாகுமா? பெருசாக முடியுதா? எனக்கே தெரியல. நானே சிறிய கண்ணாடியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்க பிள்ளைகள் தெரியுதுமா. போதும் போதும் போதும். உயிர்மை 89ஆம் நூற்பா. புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகியும் ஏனை உயிரோடு உருவு திரிந்தும் உயிரளவாய் அதன் வடிவொழித்து இருவையின் பெயரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை புள்ளிவிட்டவோடு முன்னுருவாகியும் புள்ளிவிட்டு சரி சரி ஒரே ஒரு இடம் பார்த்துக்கிறேன். வடிவின உயிரோடுதான், உயிரோடும் இந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்தேன். புள்ளி விட்டு அவ்வோடு, புள்ளி விட்டு என்றால் பொதுவாக எழுத்தினுடைய இந்த பாட்டிலே அவர் உயிர்மை எழுத்துகளுக்குரிய வடிவத்தையும் சொல்கின்றார், உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்ற இடத்தையும் சொல்கின்றார். இப்ப உயிர்மை எழுத்து உயிரெழுத்து எங்கெங்கே தோன்றியது என்பதை சென்ற பாடத்திலே முன் பாடத்திலே நாம் பார்த்தோம். உயிரெழுத்துகள் மிடரை இடமாக கொண்டு தோன்றுகின்றன என்றும், மெய்யெழுத்துகள் மூவிடமாக பிரித்து வல்லினம் மார்பை இடமாக கொண்டும் மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டும் இடையினம் மிடரை உயிர் தோன்றுகின்ற இடத்திலே மிடரை இடமாக கொண்டு தோன்றுகின்றன என்றும் பார்த்தோம். இப்ப இவர் இந்த உயிர்மை எழுத்து எங்க தோன்றுது, காரணம் தோன்றுதலை இப்ப சொல்ல வேண்டும். இதுல 2 சேருது அல்லவா, மெய்யும் சேர்கிறது உயிரும் சேர்கிறது. அப்ப இந்த உயிர்மை எழுத்து கா என்று சொல்லப்படுகிற இக்கு ஆ கா என்று சொல்லப்படுகின்ற பொழுது இப்பொழுது இந்த எழுத்து எவ்விடத்தை மையமாக கொண்டு பிறப்பிடமாக கொண்டு தோன்றுகிறது என்பது ஒரு கேள்வி இருக்குது. இது உயிரெழுத்து தோன்றுகின்ற இடத்திலிருந்து தோன்றுமா அல்லது மெய்யெழுத்து தோன்றுகின்ற இடத்திலிருந்து தோன்றுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் இந்த உயிரும்
மெய்யும் சேர்ந்தாலும் அந்த மெய் எங்கே தோன்றியதோ அந்த இடத்திலிருந்தே இந்த உயிர்மெய் எழுத்துகள் தோன்றும். அப்ப வல்லின உயிர்மெய் எழுத்துகள் எல்லாம் மார்பை இடமாக கொண்டு தோன்றும். மெல்லின உயிர்மெய் எழுத்துகள் எல்லாம் மூக்கை இடமாக கொண்டு தோன்றும். இடையின உயிர்மெய் எழுத்து எல்லாம் மிடரை இடமாக கொண்டு தோன்றும் என்பதை முதலில் தெரிந்து கொண்டோம். உயிரோடு வருகிறது என்பதால் அது உயிரிடத்தில் தான் தோன்றுகிறது என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா கா என்று சொல்கின்ற பொழுது அந்த மாறினுடைய அடிப்பகுதி தான் மார்பைத்தான் போய் அந்த அதிர்வு தாக்கும். ஞா என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது மூக்கினுடைய அதிர்வை கொண்டிருப்பதை காணலாம். யா என்று சொல்கின்ற பொழுது இந்த மிடறு என்ற பகுதி அதிர்வதை நாம் காணலாம். ஆக உயிர்மெய் எழுத்துகள் அது தோன்றுகின்ற இடம், அந்த மெய்யெழுத்துகள் எங்கே தோன்றுகின்றனவோ அந்த இடத்தையே அந்த உயிர்மெய் எழுத்துகளும் இடமாக கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வல்லின எழுத்துகள் மட்டும் 72 உயிர்மெய் எழுத்துகள் வரும். 6 கூட்டல் 12 6 12 எத்தனை வரும்? 6 10 60 அந்த 72 எழுத்துகள் வரும். மெல்லின எழுத்துகள் 72 வரும், இடையின எழுத்துகள் 72 வரும். ஆக இது இந்த தோன்றுகின்ற இடம் என்பது உயிரெழுத்து தோன்றுகின்ற இடத்தில் தோன்றுகிறதா, மெய்யெழுத்து தோன்றுகின்ற இடத்தில் தோன்றுகிறதா என்பதை நாம் இந்த கேள்வியை எடுத்தோமானால் மெய்யெழுத்துகள் தோன்றுகின்ற இடத்திலிருந்தே உயிர்மெய் எழுத்துகள் இடமாக கொண்டு தோன்றுகின்றன. ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு இடத்த புள்ளிவிட்டவோடு முன்னுருவாகி என்ற ஒரு சொல்லி, முன் என்று வருகின்ற பொழுது முன்னே உள்ள உருவு என்று ஒரு பொருள் வரும் ஆச்சுங்களா. இப்ப புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகி இதற்கான பொருள் என்ன என்றால், இப்ப இக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, இக்கு கூட்டல் ஆ, இப்ப இது சேரப்போகுது, இக்கும் கூட்டல் ஆவும் சேரப்போகுது. சேர்ந்தா நமக்கு குறிலாகிய கா வரும் இல்லையா. இப்ப இந்த கா எப்படி வரும் என்பதற்கு தான் அந்த முதல் அடியினுடைய விளக்கம். புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகி என்றால், இப்ப அந்த இக்கு கூட்டலா என்பதுல புல்லுடைய எழுத்து எது? மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்தினுடைய புள்ளி விட்டு புள்ளி போயிடும். அகர வர்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது அகர வர்க்கம்னா என்னென்ன? கா, ஞா, சா, டா, நா, அப்படியே அந்த 18 எழுத்து அகர வர்க்கம்னு சொல்லணும். இது ஒரு கணக்கு இருக்குது. இப்படி வர்ற எழுத்துக்கு என்ன பெயர் சொல்லணும்? அட்டையில 216 எழுத்துகளும் உங்களுக்கு பதியப்பட்டிருக்கும் இல்லையா. 247 எழுத்துமே பதியப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பதியப்பட்டு இருக்கும் போது நிக்கிற வசத்துல இருக்கிற எழுத்துகளுக்கும் படுக்க வசத்துல இருக்கிற எழுத்துகளுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இப்ப காணா, காவண்ணா, கீனா, கீயண்ணான்னு சொல்லுகின்ற போது அந்த 12 எழுத்துகளுக்கு ஒரு பெயர் இருக்குது. கா, ஞா, சான் இப்படி வரும்போது இந்த 18 எழுத்துகளுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதாவது இந்த 18 எழுத்துகள் பாத்தீங்கன்னா 12 இடத்துல 18 கோடுகள்ல நிக்கும் எழுத்துகள் இல்லையா. 12 கோடுகள் இப்படி ககரத்துல 18 இருக்கும், நெடில் ஆனாவுல 18 இருக்கும், ஈனாவுல 18 நிக்கும், இயன்னாவுல 18 நிக்கும், ஊனாவுல 18 நிக்கும், உவன்னாவுல 18 நிக்கும், அவ்வண்ணாவுல 18 நிக்கும். இது நிக்கிறது உங்களுக்கு புரியுதா? அட்டையை எடுத்துங்க, நமது நெடுங்கணக்கோட அட்டையை எடுத்தீங்கன்னா படுக்க வசத்தில் இருக்கின்ற 12 எழுத்துகள். அப்படி பார்த்தா படுக்க வசத்துல உங்களுக்கு 18 கோடுகள் இருக்கும். இக்கு இங்கு இச்சுன்னு 18 கோடுகள் இருக்கும். நிக்கிற வசத்துல நீங்க பாக்க செங்குத்துன்னு சொல்றாங்க பாரு, நிக்கிற வசத்துல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துகள் 12ல 12 கோடு இருக்கும். இப்ப இதற்கு பெயர் உண்டு. இந்த பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன பெயர் என்றால், நிக்கிற வசத்துல இருக்கிற அந்த மாதிரி நிக்கிறதுக்கு அகர வர்க்கம்னு பேர். கானா, ஞானா, சானா,
டானா இப்படி நீங்க சொல்லுகிற அந்த 18 எழுத்துக்களையும் அகர வர்க்கம் என்று சொல்லணும். அதுபோல அடுத்ததுல இருக்கிற ஆகார வர்க்கம், இகர வர்க்கம், ஈகார வர்க்கம், உகர வர்க்கம், ஊகார வர்க்கம்னு அந்த அந்த மேல இருக்கிற ஆனாவண்ணாவுக்குரிய அந்த சொல்ல அந்த அந்த எடுத்த ஆ வர்க்கம், ஈ ஆவண்ணா வர்க்கம், ஈ வர்க்கம்னு அந்த மேல இருக்கிற அந்த சொல்லை சொல்லி வர்க்கம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா எதுகைக்கு இது ரொம்ப முக்கியமான பாடம் இது. எதுகையில இகர ஈற்று எதுகை, அகர ஈற்று எதுகை, உகர ஈற்று எதுகைன்னா எதுகையில வரும். ஒரு உதாரணத்துக்கு இகர ஈற்று எதுகை சொல்றேன். மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ காரிகையின் உள்ளம் காண வருவாரோன்னு இருக்குது. இப்ப மாறியதுல வல்லின ஈ, காரிகையில இருக்கிறது இடையின ஈ. இது எப்படி எதுகை ஆச்சுன்னா இகர ஈற்று எதுகைன்னு இதுக்கு சொல்லணும். இகர வர்க்க எதுகைன்னு சொல்லணும். இதை நம்ம எதுகை பாடத்துல இன்னும் விரிவா பார்க்கலாம். சரிதானா? ஆக நிக்கிற எழுத்துகளுக்கு அந்த மேலிருக்கின்ற உயிரெழுத்துகளின் பெயரை சொல்லி வர்க்கம் என்பதை சொல்ல வேண்டும். அதுபோல் படுக்க வசத்துல இருக்கின்ற எழுத்துகளுக்கும் இந்த இக்கு இங்குன்னு வருகின்ற போது, காணா என்று வருகின்ற போது ககர வர்க்கம்னு சொன்னா 12 எழுத்துகளையும் ககர வர்க்கம் என்று சொல்ல வேண்டும். க வர்க்கம், இகர ஞகர வர்க்கம், சகர வர்க்கம், ஞகர வர்க்கம், தகர வர்க்கம், நகர வர்க்கம்னு நீங்கள் இந்த 18 எழுத்துகளுக்கும் இந்த மின்னிருக்கின்ற முதல் எழுத்தை சொல்லி வர்க்கம் என்பதை சொல்லலாம். வர்க்கம் என்று வர்க்கம் என்று தமிழை சொல்லலாம். ஏன்னா வர்க்கம் என்பது வடமொழி, அதை தமிழ் ஓசைக்காக வர்க்கம் என்று சொல்லலாம். இப்ப உங்களுக்கு நிக்கிற வசத்துல இருக்கிற பெயர்களுக்கு வர்க்கம் என்று பெயர். இப்ப உங்களுக்கு அந்த நிக்கிற வசத்துல இருக்கிற அகர வர்க்கம் அதைத்தான் அவர் அவ்வோடுன்றார். அகர வர்க்க எழுத்துகள் எல்லாம்னா காணாவள தொடங்கி கடைசியா இருக்கின்ற நகரம் வரைக்கும் உள்ள எழுத்துகள் எல்லாம் அந்த மெய்யெழுத்திலே இருக்கின்ற புள்ளி நீங்கிவிட்டால் அதனையே உருவாக கொள்ளும் என்பதுதான் அந்த முதல் அடியினுடைய பொருள். புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகி முன்னே இருக்கின்ற அந்த புள்ளி நீங்கிவிட்டால் இக்கு என்று சொல்லப்படுகின்ற எழுத்திலே உள்ள புள்ளி நீங்கிவிட்டால் அது என்ன இருக்கும்? கா இருக்கும். வெறும் இப்ப நீங்க படிக்கிற கா இருக்கும். அந்த கா தான் உங்களுக்கு அகர வர்க்கத்துக்கான எல்லா 18 எழுத்துகளும் வரும். இப்ப இச்சில இருக்கிற புள்ளி நீங்கிட்டா சா வரும். இங்குல இருக்கிற புள்ளி நீங்கிட்டா ஞா வரும். இன்னுல இருக்கிற புள்ளி நீங்கிட்டா நா வரும். இப்புல இருக்கிற புள்ளி நீங்கிட்டா பா வரும். ஆக அகர வர்க்கம் மட்டும் புள்ளி உயிர் இது மெய்யெழுத்திலே இருக்கிற புள்ளி நீங்கிவிட்டால் அதுவே அதனுடைய எழுதுவதற்கான வடிவமாக வரும் என்பதுதான் புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாகியும் என்று என்ற அந்த அடிக்கான பொருள். அடுத்து அவர் சொல்ல ஒரு எழுத்துக்கு சொல்லிட்டார். இப்ப 12 வர்க்கத்துக்கு சொல்லணும். அகர வர்க்கத்துக்கு சொல்லிட்டாரு. இன்னும் ஆகார வர்க்கம் இருக்குது, இகர வர்க்கம், ஈகார வர்க்கம் இருக்குது. இந்த 12 வர்க்கமும் எப்படி வரும் என்பதற்கு அவர் சொன்னார். ஏன உயிரோடு உருவு தெரிந்து வரும் தெரிந்தும். ஆக ஆவண்ணா ஆவண்ணா ஈனா இயன்னா ஊனா ஊவண்ணாலிருந்து அவ்வண்ணா வரைக்கும் அந்த உருவு வேறு வகையாக திரிந்து வரும் என்று சொல்றார். அப்ப இரண்டாவது வரிக்கான பொருள் ஏனைய உயிர்கள் ஆனா போய்விட்டால் ஏனைய உயிர்கள் 11 உயிர்களும் அந்த உயிர்கள் ககரம்பால் வராம அதை கூட வேற ஏதோ சேர்ந்து எப்படியோ மாறி வரும். என்னத்தான் திரிந்தும்னு சொன்னார். சரி, இது இரண்டாவது வரிக்கான பொருள். உயிரளவாய் அதன் வடிவொழித்து, உயிரளவாய் அதன் வடிவொழித்துன்னு வருகின்ற பொழுது உயிருக்கு அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர் அளவு இங்க மாத்திரைய சொல்றார். அதனுடைய ஓசையினுடைய கால அளவை சொல்றார். உயிரளவாய் வரும்னு சொன்னார். உயிரளவாய் வரும்னா அந்த மெய்யும் மெய்யும் உயிரும் சேர்ந்தாலும்
மெய்யெழுத்தினுடைய ஓசையும் உயிரெழுத்தினுடைய ஓசையும் இரண்டையும் சேர்த்து 1.5 மாத்திரை அளவாக வரும் என்று சொல்லக்கூடாது, அல்லது 2.5 மாத்திரை அளவாக வரும் என்று சொல்லக்கூடாது. அது அந்த 2 எழுத்துகளும் சேர்ந்துதான் அது சேர்ந்தாலும் அது மெய்யெழுத்து ஒலிக்கலன்னு சொல்லக்கூடாது. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து 1.5 மாத்திரையாக ஆகி அது 1 மாத்திரை அளவிலே தன்னுடைய ஓசையை குன்றி ஒலிக்கிறது. அதாவது என்ன உதாரணம் சொல்கிறார்கள் என்றால், ஒன்றோடு ஒன்றாக அது ஆகிவிடுகிறது. ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்வது போல் உடல்தான் 2, ஆனால் அங்கு இருக்கின்ற உயிர் 1. அதுபோல் உப்பு தண்ணியிலே உங்களுக்கு ஒரு குவளை தண்ணியிலே 1/2 குவளை உப்பை நீங்கள் கொட்டிவிட்டால் அந்த தண்ணி ஒருபொழுதும் 1.5 குவளை தண்ணியாக வராது. 1 குவளையினுடைய தண்ணி அளவே தான் அந்த உப்பு அதனோடு கலந்து அந்த உப்பினுடைய சுவையை அந்த தண்ணி ஏற்கும். இதுதான் அந்த இப்ப உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இது 2 எழுத்தும் சேர்ந்தாலும் எப்படி உப்பு தண்ணியிலே கலந்தால் 1 குவளை தண்ணியிலே 1/2 குவளை உப்பை கலந்தாலும் அது 1 குவளையாகத்தான் இருப்பது போலவே உயிரும் மெய்யும் கலந்தால் அந்த 2 ஓசைகளும் கலந்து உப்பை வந்தது போல் அது 1 மாத்திரை அளவை கொண்டு ஒலிக்கும் என்று ஒரு கணக்கை எடுக்கலாம். சரி, உப்பை அது 1 மாத்திரை கொண்டு ஒலிப்பது ஓசை அளவு உங்களுக்கு 1 மாத்திரை அளவு. ஆனால் சுவை என்பது அந்த உப்பினுடைய சுவைதான் இருக்கும். அதுதான் சுவை. அது தோன்றுகின்ற இடத்தை அந்த சுவை குறிக்கும். தோன்றுகின்ற இடம் என்பது அந்த மெய் தோன்றுகின்ற இடத்தையே குறிக்கும். சுவை எப்படி தண்ணி உப்பு சுவையை பெற்றதோ அதுபோல் அது தோன்றுகின்ற இந்த 2ம் சேர்ந்து தோன்றுகின்ற இடம் மெய்யின் இடத்தை பெறும், அளவு உயிரின் அளவை பெறும். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன ஒரு கருத்து. இப்ப இந்த இது 2 உயிரளவா அது வழி ஒழிந்து இருவையின், அது இருவையின்னா 2 பெயர் பெறும். 2 நிலையாக வடி ஒழிந்து பெயரொடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை. அந்த பெயர் எப்படி வரும்னா ஒற்று, அதாவது உயிர் மெய் என்ற பெயரை நம்ம இப்ப சொல்கின்ற பொழுது உயிர் மெய்ன்னு சொல்றோம். ஆனா எழுதி அதை சொல்கின்ற போது மெய்யெழுத்தை இப்ப உயிர்மெய் என்று சொல்லிவிட்ட காரணத்தால நீங்க என்ன பண்ணீங்க, ஆனா கூட்டல் இக்கண்ணான்னு போட்டு அதை கூட்டி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. இக்கு கூட்டல் ஆன்னு போட்டோம். அதைத்தான் அவரு அந்த 4வது வரியிலே ஒற்று முன்னாய் வரும். ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை. அப்ப ஒற்று முன்னாய் வரும்னா உயிர் 2வதாக வரும். இக்கு கூட்டல் ஆ என்பது இந்த 4வது வரிக்கான பொருள். ஒற்று முன்னால் வரும், உயிர் பின்னால் வரும். பெயரொடும் ஒற்று ஒற்று முன்னாய் வரும். பெயரோடு ஒற்று முன்னாய் வரும் இங்க சொல்லியிருந்தாலும் இந்த முன்னாய் பின்னாய் என்பது உங்களுக்கு இப்போ குழப்பத்தை கொடுக்கும். முன் என்பது வலது பக்கம் முன்னா இடது பக்கம் முன்னா ஒரு குழப்பம் வரும் இல்லையா? இப்ப இங்க உயிர்மெயில இருக்கும்போது உங்களுக்கு உயிர் மெய்ன்னு வரும்போது மெய் இடது பக்கம் இருக்குது, உயிர் இல்ல மெய் வலது பக்கம் இருக்குது, உயிர் இடது பக்கம் இருக்குது. இப்ப இதுல எது முன் எது பின்? எது முன் எது பின்? இப்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்க கணக்கு பிரகாரம் உயிர் முன்னு இல்லையா, உயிர் முன்னு மெய் பின்னு சொல்லுவீங்க இல்லையா? உயிர் முன் மெய் பின் சொல்லுவீங்க. ஆனால் இந்த முன் பின் என்று சொல்வதிலே ஒரு நுட்பம் இலக்கண ஆசிரியர்களிடத்திலே நுட்பாக்களிலே இருக்கிறது. முன் பின் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நுட்பம் இருக்குது. அந்த நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காலத்தால் ஒன்றை ஒலிக்கின்ற பொழுது நல்லா ஒரு செய்தியை வாங்கிக்கிங்க. காலம் இடம், காலத்தின் முன் காலத்தின் பின் என்று ஒரு சொல்லை நாம் சொல்கின்ற பொழுது காலத்தின் முன் காலத்தின் பின்
என்று ஒரு கருத்து. இதை நான் விளக்குறேன் உங்களுக்கு. அதுபோல இடத்தின் முன் இடத்தின் பின் என்று இன்னொரு சொல்லாட்சி இருக்குது. இப்ப ஒரு சொல்கிறோம், ஓசையால ஒலிக்கின்ற பொழுது வந்தான் என்பதை சொல்கின்றோம் வச்சுங்க. வந்தான் என்பதை சொல்கின்ற பொழுது சொல்கின்ற காலத்தால் வானா என்பது முன், காலத்தின் முன் என்பது இப்போது வானா இங்க காலத்தின் முன்னாய் இருக்கிறது. இன்னன்னா வந்தான் என்கின்ற சொல்கின்ற இன்னன்னா என்ற எழுத்து சொல்கின்ற பொழுது காலத்தால் அது பின்னால் வருகின்றது. அப்ப வகரத்தை காலத்தால் முன் என்று சொல்ல வேண்டும். வந்தான் என்ற சொல்லிலே இருக்கின்ற நகரத்தை காலத்தால் பின் என்று சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு புரியுதா? வந்தான் என்ற சொல்லை காலம், அதாவது ஒலிக்கின்ற காலத்துல நீங்க முதல்ல எந்த எழுத்து சொல்லுவீங்க? வானாவைத்தான் சொல்லுவீங்க. வானாவை நீங்கள் சொல்லுவதால் முதலில் அந்த ஓசையை முதலில் சொல்லுவதால் வானா காலத்தால் முன் என்று சொல்லப்படும். அதே போல இன்னன்னாவை வந்தான்னு சொல்கின்ற போது இன்னன்னாவை வானா சொல்லிய பிறகு நீங்கள் இன்னன்னாவை ஓசையால் சொல்வீர்கள். அதனால் இன்னன்னாவை காலத்தால் பின் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு கருத்தை நீங்க காலத்தால் முன் என்பதும் காலத்தால் பின் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. அடுத்து இடத்தால் முன் இடத்தால் பின் என்று மற்றொரு கருத்து இருக்குது. இடத்தால் முன் இடத்தால் பின் என்பது என்ன என்றால், அது அப்படியே மேலே சொன்னதற்கு மாறி வரும். இடத்தால் முன் இடத்தால் பின் என்று சொல்வது எப்படி என்றால், எழுதுகின்ற முறையால் சொல்வது. நாம் ஒரு சொல்ல எழுதுகிறோம்னு வச்சுங்க, வந்தான் என்பத வானாவை முன்னால் எழுதுவோம், இன்னன்னாவை இரண்டாவது எழுதுவோம், வந்தான் தாவண்ணாவை மூன்றாவது எழுதுவோம், இன்னன்னாவை நான்காவது எழுதுவோம் என்றாலும் இன்னன்னாவை நாம் பின்னால் எழுதினாலும் அது முன்னோக்கி செல்கிறதால் அந்த வந்தான் என்பதற்கு இன்னன்னா எங்கே இருக்க, வந்தான் என்பது அதை நோக்கி முன்னதான் போகும் எழுத்து, முன்னோக்கி செல்வதால் இன்னன்னா இடத்தால் முன் என்று வழங்கப்படும். வந்தான் என்பதிலே இன் என்பது இடத்தால் முன்னு, வானா என்பது இடத்தால் பின்னு. ஏன்னா அது இந்த முன்னோக்கி போகின்ற எழுத்துக்களை முன் என்று சொல்லிக் கொண்டே போகணும். அப்ப இது அதுக்கு முன்னாடி இருக்கின்ற எழுத்துக்களை எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கின்ற பின் எழுத்துக்கள் சொல்லணும். இப்படி இலக்கணத்துல இப்படி ஒரு வரையறை முன் பின், முன்னர் உரைத்தவை பின்னர் வருமே என்றெல்லாம் நூற்பாக்களிலே வரும். இந்த முன்னர் என்பதற்கும் பின்னர் என்பதற்கும் நாம் இடத்தாலும் காலத்தாலும் பொருள் பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே இவர் ஒற்று முன்னர் வரும், ஒற்று முன்னர் வரும் என்று சொன்னது உயிர்மை என்பது இந்த இடத்திலே அவர் எழுதுகின்ற முறையை ஒற்று முன்னர் என்பது இடத்தின் அடிப்படையிலே ஒற்று முன்னர் வரும் என்று சொன்னார். ஆக உயிர் காலத்தால் முன்னும் ஒற்று காலத்தால் முன்னும் வரும். ஆக இந்த எழுத்து உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கான அடிப்படை, அந்த சொல்கின்ற செய்தி ஒற்று உயிர் எழுத்து, அந்த சொல்லாட்சி உயிர்மை என்ற சொல்லாட்சியிலே உயிர் முன்பும் மெய் பின்பும் வரும் என்பதும் ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, நீங்கள் சொல்கின்ற பொழுது இக்கு முன்பும் உயிர் பின்பும் வருவோம் என்கின்ற அந்த சொல்கின்ற போது இக்கு கா என்பதை சொல்கின்ற போது காலத்தால் முன் என்றும் இடத்தால் முன் என்றும் என்கின்ற கணக்கு கொண்டு பார்க்க வேண்டும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான். இது காலத்தால் முன் காலத்தால் பின் என்கின்ற செய்தி தான் இலக்கண உரை ஆசிரியரிடமிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற செய்தி. இது உங்களுக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கலாம். ஆனா இலக்கணம் முழுவதுமே இந்த முன் பின் என்கிற சொல் வரும். அந்த சொல் வந்தாலும் பொருள் நமது எப்படி பார்க்க வேண்டுமானால் காலத்தாலா இடத்தாலா என்றுதான் நாம் தான் அந்த இடத்திலே பொருளை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சரி, இது இப்ப பார்ப்போம். இந்நுட்பா உயிர்மெய்யின் வடிவத்தையும் ஒளி அளவையும் சுட்டுகிறது. இப்போ உங்களுக்கு அந்த 4 வரிகளுக்கான அடிப்படையான செய்திகளை, அதாவது அந்த உரை, அந்த 4 வரிகளுக்கு புள்ளி விட்டு என்ற அந்த நூற்பாவுக்கான உரை. ஆனா ஆரம்ப காலத்திலே நமக்கு இந்த புள்ளி விட்டு இந்த எழுத்து வடிவத்தெல்லாம் தொல்காப்பியம் இன்னும் சிறப்பாக சொல்கிறது. நம்ம அதை பின்னால பார்க்கலாம். இந்நூற்பா உயிர்மையின் வடிவத்தையும்
ஒளி அளவையும் சுட்டுகிறது. வரி வடிவில் நிகழும் வேற்றுமை ஓராற்றால் சுற்றப்பட்டது. அதாவது வடிவத்திலே கானா, காவண்ணா, கீனா, கீயண்ணா எழுதப்படுகின்ற வேற்றுமை ஒரே மாதிரி அது எழுதப்படவில்லை. அது வேற்றுமை வருகிறது. ஒரு எழுத்துக்கான வடிவமைப்பு மட்டும்தான் இந்த நூற்பாவிலே நன்னூலார் சொல்லியிருக்க. பெரும்பாலும் அதைத்தான் சொல்றாங்க. தொல்காப்பியரும் சரி, மற்ற நூற்பாக்களும் அந்த ஒரு நூற்பாவுக்கான அகரத்துக்கான வடிவமைப்பு மட்டும் சொல்லப்பட்டு, மற்ற நூற்பாவுக்கான வடிவமைப்பு எல்லாம் நாமே கொண்டு கூட்டித்தான் பொருள் கொள்கின்ற வண்ணம் தான் அந்த வடிவமைப்பு திரிந்து வரும்னு சொல்லிட்டாங்க. ஆக வடிவமைப்பு ஓராற்றால் திரிந்து வரும் என்ற அளவு சொல்லப்பட்டது. ஒலி அளவு விளக்கப்பட்டது. உயிர்மை எழுத்தாக வருகின்ற போது அது குறில் உயிர்மை எழுத்து ஒரு மாத்திரையும் நெடில் உயிர்மை எழுத்து 2 மாத்திரையும் பெறும் என்று அதன் மாத்திரை விளக்கப்பட்டது. உருவு திரிந்து என்பது வரி வடிவை பற்றியது. உயிரின் அளவாய் உயிர்த்தல் என்பது ஒளி வடிவை பற்றியது. உயிர்மை ஒளியான் மெய்யும் உயிர்மை ஒளியான் மெய்யும் உயிரும் இணையினும் மாத்திரை வகையான் இரண்டன் அளவு கொள்ளாது. அதாவது இந்த 2 மாத்திரை 2 எழுத்துகளுக்குரிய அளவை அது பெற்று வராது. உயிரளவே கொள்ளும் வேறுபாடு உடைமையின் சார்பெழுத்தாயிற்று. என்ன அதுக்கான பொருளை உரையாசிரியர் சொல்கிறார்கள். மெய்கள் தம் அடையாளமாகிய புள்ளியை விட்ட நிலையில் உள்ள வடிவமே அகரத்தொடு கூடிய வடிவமாயும் ஏனைய உயிர்களோடு கூடுமிடத்து உருவு திரிந்தும் கூடிய உயிரின் மாத்திரை அளவாயும் அவ்வுயிர்களின் வடிவங்கள் நீக்கி உயிரும் மெய்யும் என்னும் இருதிற பெயரோடு ஒற்றொலி முன்னும் உயிரிசை பின்னுமாக பிறந்து வரும். இதான் இதுக்கான நூற்பாவினுடைய விளக்கம். நான் உங்களுக்கு முதல்ல உரைநடையா சொல்லிட்டேன். உரையாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்ற உரை இதுதான். உயிர்மை வடிவில் இணைந்து எழுதப்படுவதன்றி வேறு வேறு எழுத்தொலிகள் இசையல் அல்ல. வேறு வேறு எழுத்தொலியின் இசைகள் அல்ல. அதாவது 2 எழுத்துகள் சேர்ந்தாலும் அது வேற ஒரு ஓசையை கொடுக்கல. வடமொழி உள்ளிட்ட பிற எல்லா மொழிகளிலும் உயிர்மெய் வடிவங்கள் உண்டு. அதாவது வடமொழியில உயிர்மெய் வடிவங்கள் எழுதப்படுகின்றன. எப்படி நமதுக்கு உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்று நம்ம தமிழில இருக்கிறதோ, அதுபோல் வடமொழியிலும் உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்றும் உயிர்மெய் எழுத்து என்றும் வடமொழியிலே உண்டு. அம்மொழி இலக்கண நூலார் எவரும் அவற்றை சார்பெழுத்தாக கூறவில்லை. தமிழில்தான் நேமிநாத ஆசிரியர் உயிர்மை எழுத்தை சார்பெழுத்து என்று வகைப்படுத்த, அதைத் தொடர்ந்து நன்னூலாரும் உயிர்மை எழுத்தை சார்பெழுத்து என்று வகைப்படுத்தினார். ஆனால் மற்ற மற்ற நமது தென்னகத்தில் இருக்கின்ற மற்ற மொழிகளிலே உயிர்மை எழுத்துகள் இருந்தாலும் அவைகள் சார்பெழுத்து என்று தனியாக பெயர் பெறாமல் சார்பெழுத்து வகையிலே அவைகள் சேரவில்லை. தமிழ் உயிர்மெய்யை சார்பெழுத்தென்று முதலில் செய்தவர் நேமிநாத நூலாசிரியர் குணவீர பண்டிதர். இவர்கிட்ட இருந்து நன்னூலார் இதை சார்பெழுத்து என்று வகை செய்தார். உருவு திரிதல் என்பது என்ன? இப்ப உருவு திரிதல் மேல இது பாருங்க. ஏனைய உயிரோடு உருவு திரிதல் என்ற சொல்லாட்சி. உருவு திரிதல் புள்ளி பெறுவன புள்ளி பெற்றும். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம். புள்ளியதான் நீக்கிட்டு தானப்பா உங்களுக்கு காணா என்ற எழுத்தே வருது. மறுபடி புள்ளி பெற்றும்னு சொல்றீங்களே என்ன என்று ஒரு ஒரு ஐயம் வரும். அன்றைய காலத்திலே உயிர்மை எழுத்துகளுக்கு புள்ளியிட்டும் எழுதப்பட்டன. உயிர்மை எழுத்துகள் புள்ளியிட்டு எழுதப்பட்டன. இப்ப ஒரே ஒரு இடம் சொல்றோம் உங்களுக்கு. காணா புள்ளி நீங்கிடுத்து சரித்தானா? அது நீங்கிட்ட மெய்யெழுத்துல இருக்கிற புள்ளி நீங்கிட்ட பிறகு அகரமாகிய காணா உங்களுக்கு கிடைச்சுது. ஆனா காவண்ணா அவங்க எப்படி எழுதினாங்கன்னா, காவண்ணா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா, பக்கத்துல இப்ப நம்ம கால் போடுறோம் பாருங்க. கால் என்று சொல்கிறோம். 2 கோடுகள் போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் அது கால் என்று சொல்கிறோமே. அந்த கால் அன்றைய காலத்திலே வழங்கப்படவில்லை. அவைகளுக்கு பற்றி ஒரு புள்ளி வச்சிருவாங்க. காணா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா அது காவண்ணான்னு அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்துல புள்ளி பெறுவன புள்ளி பெற்றும். அப்ப காவண்ணா புள்ளி பெற்று வரும்னு ஒரு செய்தி உங்களுக்கு முன்னோர் நடையில இருந்த செய்தி. இது இப்ப இல்ல.
இப்ப நம்ம அதெல்லாம் மாத்தி அதான் வடிவெழுத்துடைய வடிவ மாற்றங்கள் காலந்தோறும் மாறப்படும். காலந்தோறும் இப்ப கல்வெட்டில இருக்கின்ற ஒளி வடிவத்தை நம்ம இப்ப எழுதல. எவ்வளவோ மாற்றங்களை காலத்தால் வரி வடிவம் மாறுபடும். அந்த மாற்றத்தை தான் இப்போது இந்த இடத்துல அந்த நூற்பா, ஏன்னா நூற்பா செய்து 10ஆம் நூற்றாண்டு அல்லவா, தொல்காப்பியரே இதே நூற்பாவை எழுதி வச்சிருக்கிறார். இதே நூற்பா, ஏன்னா இந்த நூற்பா வந்து தொல்காப்பியர்கிட்ட இருந்து நன்னூலா எடுத்துக்கினார். அப்படியே எடுத்துக்கினார். வேற எந்த மாற்றமும் செய்யாம தொல்காப்பியர் சொன்ன நூற்பாவே அப்படியே எடுத்துக்கிறார். இன்னும் கேட்டாலும் இதே நூற்பாவை தொல்காப்பியர், இலக்கண விளக்க ஆசிரியர், நன்னூலார் 3 பேருமே ஒரே நூற்பாவை எடுத்துக்கினாங்க. ஒரே நூற்பாவை எடுத்துக்கின்னு இதுக்கான இது அது வந்து அடுத்த நூற்பாவை தான் 3 பேர் ஒரே இதா நூற்பாவை எடுத்துக்கினாங்க. ஆயுதத்துக்காக சொல்லப்படும் நூற்பாவை தொல்காப்பியர், நன்னூலார், இலக்கண விளக்க ஆசிரியர் 3 பேரும் ஒரே நூற்பாவை தங்கள் நூற்பாவாக அப்படியே, அதாவது அது எப்படி எடுத்துக்கன்னா, முன்னோர் சொன்னதை பொன்னே போல் போற்றிக் கொள்ளுதல் என்பது போல் நன்னூலார் தொல்காப்பியரை அப்படியே போற்றிக் கொண்டார். நன்னூலாரை இலக்கண விளக்க ஆசிரியர் போற்றிக் கொண்டார். சரி, இப்ப வந்து உருவு புள்ளி பெறுவது என்பது காவண்ணா அந்த காலத்திலே பக்கத்திலே புள்ளி வைத்து எழுதப்பட்ட காவண்ணா. மற்றொன்றில் செல்கிறேன். கே என்று சொல்லப்படுகின்ற போது 2 கேவும் ஒரே மாதிரி எழுதப்படும். ஒரே கொம்பு கே தான். அதே மாதிரி பக்கத்துல கே என்ன நெடிலும் குறியிலும் ஒரே மாதிரி எழுதப்படும். அந்த நெடிலுக்கு மேலே ஒரு புள்ளி வைத்தால் அது நெடிலாக குறிலுக்கு மேலே கே கே ஒரே மாதிரி எழுதி நெடிலா வருகின்ற கேவுக்கு மேல புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டா அது கே என்னாக வரும். உங்களுக்கு புரியுதா? இப்ப அந்த கொம்புக்கு மேல புள்ளி வச்சாங்களோ அல்லது காணாக்கு மேல புள்ளி வச்சாங்களோ அது என்னன்னு தெரியல. காணாக்கு மேல கூட புள்ளி வச்சிருப்பாங்களோ, கொம்புக்கு மேல வச்சிருப்பாங்களோ, என்ன செய்தியெல்லாம் அது இன்னும் தெளிவாக யாரும் சொல்லல. ஆக மொத்தம் ஏகார கொம்புகள் எல்லாம் மேலே புள்ளி பெற்று வரும். புள்ளி பெறுதல் என்பது கொம்பு வரும் என்று இன்னொரு அடுத்து சொல்றாரு. அடுத்து கொம்பு வரும்னு, திரிபு என்பது கொம்பும் வரும்ன்றாரு. அப்ப ஓகாரமும் புள்ளி பெறும். ஓகாரத்துல நெடில் புள்ளி பெறும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி பெறுதல் எத்தனை வருது? ஆகாரம் புள்ளி பெற்றது, ஓகாரம் புள்ளி பெற்றது, ஏகாரம் புள்ளி பெற்றது. ஆக அன்றைய காலத்திலே இவைகள் புள்ளி பெற்றதாக எழுதப்படுகின்றன. அதுல தொல்காப்பியர் வந்து எகரம் ஓகரம் புள்ளி பெருமேன்னு ஒரு நூற்பாவை எழுதி வச்சிருக்கிறார். எகரம் ஓகரம் புள்ளி பெற்று எழுதப்பட்டன என்று ஒரு நூற்பாவை தொல்காப்பியத்தில் தனியா இருக்குது. அப்ப தொல்காப்பியர் காலத்து வரைக்கும் அந்த பேர் எழுதப்பட்டுகின்ற வழக்கு வந்திருக்கிறது. அதை அவர் எழுதியிருக்கிறார். ஆக புள்ளி பெறுவன புள்ளி பெற்றும், அடுத்து மேலும் கீழும் விலங்கு பெறுவன விலங்கு பெற்றுனா ஒரு வட்டம் மாதிரி மேல ஒரு, அதாவது ஈனாவுக்கு ஒரு வட்டம் போறீங்க பாருங்க, அதான் அவங்க வளர்ச்சி வருவதற்காக விலங்குன்னு சொல்றாங்க. அந்த விலங்கு பெற்றும் அது மேல ஈனா வளைஞ்சு வரும் அல்லது கீழே வளைஞ்சு வரும். எப்படி வேணாலும் வரும். இது ரெண்டுக்கும் மேல் விலங்கு கீழ் விலங்கு என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றன. அடுத்து வந்து கோடு பெறுவன கோடு பெற்றும். கோடு என்பது என்ன என்றால், கோடு என்பது நீட்டா போடுவதில்லை. இப்ப நம்ம கோடுன்னா நீட்ட நேரா போடுறதுதான் கோடுன்றோம். முதல்ல கோடு என்பது வளைந்து வருவதுதான் கோடு. வளைந்து வருவதுதான் கோடு ஆரம்ப காலத்துல. பிறகுதான் கோடு என்பது நேராக போடப்படுவதற்கு. இப்ப நம்ம கோடு போடுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா மட்ட ஸ்கேல் வச்சு நம்ம மீனாட்சி கோடு போடுன்னு அழகா வரைகிற மாதிரி நீட்டா ஒரு கோடை போட்டுடுவார். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச கோடு. ஆனா இலக்கணத்துல கோடு என்பது தொடக்க காலத்திலே வளைந்து போடப்படுவது கோடு. ஆனா அதுக்கு பிற்காலத்தில இருந்து வளைகோடு என்று பெயர் வைத்தார்கள். பிற்காலத்துல வந்தவர்கள் நேரா இங்க இருந்து ஒரு புள்ளி வச்சு அங்க இருந்து ஒரு புள்ளி வச்சு நீட்டா ஒரு கோடு போடலாம். அப்ப நீடா வளையாமலே வரும் இல்லையா? வளையாம ஒரு கோடு வரும். இப்ப வளைந்து போட்டாலும் அது கோடு என்பதே வளைந்துதான். அந்த வளைந்த கோடைத்தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோடு பெறும் என்பது கோடு பெறும் வளைச்சான வளைவாக எதெல்லாம் வரும்? கூணா, கூவண்ணா இதெல்லாம் வளைஞ்சு வரும் இல்லைங்களா? வளைஞ்சு வருகின்ற அந்த கூவண்ணா கூ போனா அது ஒரு வளைவு வரும். தூவண்ணா பார்த்தா இப்படி போகும். தூவண்ணா, நூவண்ணா இப்படி போட்டு அதெல்லாம் கோடு பெற்றும் புள்ளியும் கோடும் உடன் பெற்றும் வருவனவாம். புள்ளியும் பெற்று கோடும் பெற்று வருகின்ற எழுத்துகள் எல்லாம் வரும். அருகே பெற்ற புள்ளியை, அதாவது ஒரு எழுத்தினுடைய அருகே பெற்ற புள்ளியை இக்காலத்தார் காலாக எழுதுவர். அதையும் உரை ஆசிரியர் வந்து நமக்கு எழுதி வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஏத்துங்கம்மா.
கொஞ்சம் ஏத்துங்க. அடுத்த பக்கத்துக்கு கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா. அடுத்த பக்கத்து வாங்க. இதெல்லாம் நடத்திட்டேன். மேல இன்னும் போங்க, இன்னும் போங்க. அதே பக்கம் தான்மா. நீ பக்கத்தை மாத்தாத. அதே பக்கம் தான். அதே அதே பாடம் தான். இன்னும் மேல வாங்க. 2வது பக்கத்துக்கு வாங்க. மொத்தம் அதுல வந்து 4 பக்கங்கள் இருக்குதுமா. 17ம் 18ம் தானே? 17 மட்டும்தான். 18 17 2வது பக்கம். அதுல கீழே வாங்க. மேல போங்க. மேல நீ கீழே வரீங்க. மேல போங்க. வேற அடுத்த பக்கத்துக்கு சுத்துங்க. மேல போங்க. மேல போங்க. கொஞ்சம் எழுத்துங்க. காணா. இப்ப அந்த புள்ளி பெறுதல் அந்த காலத்துல எப்படி எழுதப்பட்டது என்பதை நான் போட்டுக்கிறேன் பாரு. காணா பக்கத்துல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து அந்த காலத்துல காவன் தான். முன்னோர்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முற்பட்டு இருக்குன்னு இதெல்லாம் வந்து இந்த நூற்பாவில தான் தெரியுதே தவிர இப்படி எல்லாம் இருந்ததுன்றதுக்கான செய்திகள் நம்ம கல்வெட்டுகள் போன்றவற்றெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக காணா பக்கத்துல புள்ளி வைத்தால் அது ஆதாரம் ஆகும். கீழா இப்ப உங்களுக்கு அந்த எதுக்கு இந்த இதை நான் கொடுத்திருக்கிறேன்னா, இந்த குறியீடுகளுக்கான பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை நான் உங்களுக்கு இதாக எழுதுறேன். இது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதுக்கான பெயர்கள் என்ன என்பதை எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கி இன்னும் வரும்போது அது பாருங்க, அது அப்படி இருக்கிறது மட்டும் அது மேல் விலங்கு. அடுத்து கீயண்ணா சுழி மேல் விலங்கு. அடுத்து கூவண்ணா வருகின்ற போது அந்த கூவண்ணாவையும் கூவண்ணா ரெண்டையுமே அவங்க வந்து கீழ் விலங்குன்னு சொல்றாங்க. நான் மட்டும் கொஞ்சம் அதுல அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் வரட்டுமேன்றதுக்காக கூ வந்து கீழ் விலங்குன்னு போட்டு கூவண்ணாவை சுழி கீழ் விலங்குன்ற சுழி என்பது வந்து நான் சேர்த்தது. அது முன்னோர்கள்ட்ட இல்ல. அவங்க ரெண்டுத்துக்குமே ஒரே பெயரே பயன்படுத்துறாங்க. சரி, இது அடுத்து வந்து கொம்பு. அது ஒத்த கொம்புன்னு நம்ம சொல்லுவோம். ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில சொல்லிருந்த போது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புன்னு சொல்லுவோம். அதை அப்படி சொல்லக்கூடாது. அத கீழே சுழிச்சதுதான் நம்ம ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம். அது தப்பா. அது அப்படி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கொம்பு வந்தால் இப்ப கே குறியில் இருக்குது அல்லவா, கே அது கொம்புன்னு சொல்லணும். காணாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொம்புன்னு சொல்லணும். கேனாவ கொம்பு சுழின்னு சொல்லணும். இப்ப நமக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? ரெட்டை கொம்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. அது கொம்பு சுழி. மேல கொம்பு போட்டு கீழையும் சுழிச்சிருப்பதா கொம்பு சுழி என்று சொல்ல வேணும். இப்ப கையண்ணாவுக்கு பாத்தீங்கன்னா இரட்டை கொம்புன்னு அதை சொல்லணும். கையண்ணாவை இரட்டை கொம்புன்னு சொல்லணும். இப்ப கோன்னு வரும்போது முன் கொம்பு பின்கால். தெரிகிறதா? முன்ன கொம்பும் அப்ப தாத்த பாடம் வச்சுட்டு முன் கொம்பு பின்கால்னு சொல்லணும். அதுபோல கோவண்ணாவுக்கு முன் கொம்பு சுழி பின்கால்னு சொல்லணும். கவ்வண்ணாவ முன் கொம்பு பின் கொம்பு கால்னு சொல்லணும். இந்த பெயர்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து அந்த கொம்பு சுழி இதெல்லாம் தெரியணும். அதுல காலத்தால் வந்து பின்னால தெரியாமலே போயிடும். அதுக்காக இந்த இடத்துல நான் வந்து தெரிய வேண்டும் என்பதற்காக நூலில் இருந்து உங்களுக்கு எடுத்து எழுதினேன். ஆவண்ணா பூவண்ணா போன்றவற்றுகளுக்கு பிறைன்னு வரும். கீழ் பிழை இல்ல, அது பிறை. கீழ் பிறை தப்பா எழுதியிருக்கிறேன். கீழ் பிறைன்னு எழுதணும். ஆவண்ணா கீழ் பிறை. அது பிழை அல்ல, கீழ் பிறை. வல்லின ரை. அதை திருத்திங்கம்மா. கீழ் பிறைன்னு எழுதணும். சரிதானா? அடுத்து வந்து அந்த மாதிரி இப்ப ஏஎன்னாவுக்கு பார்த்தா சின்னதா ஒரு கோடு வருது. ஊவண்ணாவுக்கு பாத்தீங்கன்னா வகரத்துல வர்ற ஊவுக்கு வானாவுக்கு கீழே ஒரு சின்ன கோடு வருது. அது இறங்கு கீற்று, இறங்குகின்ற கீற்றுன்னு. ஏன்னா கூட நம்ம வந்து இறங்கு கீற்றுன்னு சொல்லலாம். தூணாவுக்கு பாத்தீங்கன்னா மடக்கேறு கீற்று. அது மடக்கி அதான் அந்த உவரம் மாதிரி எல்லாம் வந்து மடக்கேறு கீற்று, மடக்கு ஏறுகின்ற கீற்றுன்னு மடக்கேறு கீற்றுன்னு சொல்லணும். தூவண்ணாவுக்கு மடக்கேறு கீற்றுக்கால்னு சொல்லணும். மடக்கேறு கீற்றுக்கால்னு சொல்லணும். இது உங்களுக்கு இந்த குறியீடுகளுக்காக நான் உங்களுக்கு வந்து இதை சொன்னேன். ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா
தமிழ் எழுத்துகள் 247ன்னு சொல்லறதுக்கே முடியாது. உயிரெழுத்துகள் 12 அது அப்படியே எழுதித்தான் ஆகணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. மாறி மாறி வந்தாலும் ஒன்னோட ஒண்ணு வந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒரு வடிவத்தை பெற்றிருப்பதால மாற்றி எழுதிடலாம். மெய்யெழுத்துகள் 18 எழுதித்தான் ஆகணும். அது ஒவ்வொன்றும் மாத்தி 18. ஆனா உயிர்மெய் எழுத்துகள் 116ன்னு சொல்கின்ற பொழுது கா என்ற ஒரு எழுத்தை வைத்துக் கொண்டு மீதி இங்கு ஏற்றப்பட்டிருக்கின்ற எத்தனை உங்களுக்கு எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 இதுதான் உங்களுக்கு குறியீடு. 9 கீழே 10, 11, 12, 13 குறியீடுகள் தான் இருக்குது. கானா என்ற ஒரு எழுத்து உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு இதுல இருக்குத. மெய்யெழுத்துல காணாதான் இங்கு இருக்குத. அந்த எழுத்துகளோடு உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துகள் 216 உருவாவதற்கு உங்களுக்கு குறியீடுகள் 13 தான். ஆக எழுத்து ஒண்ணுதான். எழுத்து காணா வந்து போச்சுன்னா அது காணான்னு நீங்க தனியா எடுக்க வேண்டியதில்லை. அந்த வடிவம் தான் உங்களுக்கு இக்குலயே இருக்குத. அப்ப இக்கு இருந்தாலும் இப்ப இந்த 13 குறியீடுகள் சேர்த்தனா மொத்தம் 30 எழுத்துகள் 13 குறியீடுகளையும் சேர்த்தால் 40, அதாவது 30 எழுத்துகளும் 13 குறியீடுகள் தான் தமிழுடைய எழுத்தினுடைய எண்ணிக்கை. எழுத்து எண்ணிக்கைன்னு சொல்ல போனா 30 எழுத்து குறியீடுகள் 13ன்னு வேணா புதுசா ஒரு நூட்பா நம்ம வருகின்ற தலைமுறைக்கு செய்யலாம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. எல்லாம் காணா வச்சுக்கிட்டு தான் மீதி அந்த 12 எழுத்து எழுதப்படுகிறது. இந்த 13 குறியீடுகளுக்குள்ளதான் அந்த 17 எழுத்து வந்துடுது. அது உங்களுக்கு இது சும்மா ஒரு செய்திக்காக சொன்னேன். நம்ம 216 எழுத்துன்னு சொல்லி பிள்ளைகளை மலைக்க செய்ய வேண்டியதில்லை. 30 எழுத்து தான்பா, ஆங்கிலத்துல 26 எழுத்து, தமிழ்ல ஒரு 6 எழுத்து கூட, 4 எழுத்து கூடப்பா, அவ்வளவுதான். ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் 4 எழுத்து தான் கூட. ஏன்னா இப்ப 447 எழுத்து பிள்ளைங்களுக்கு இந்த அட்டையை காட்டுன்னு ஒரு மலைப்பு வந்துடும். அந்த மலைப்பை உருவாக்க கூடாது. தமிழில் இதான் எழுத்து. இந்த உயிர்மை எழுத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குறியீடுகளை சொல்லி கொடுக்கணும். இந்த 13 குறியீடுகளை சொல்லிட்டோம்னா நம்ம 216 எழுத்தை நம்ம எழுதிடலாம் என்கின்ற ஒரு அடிப்படையான செய்தியை குறியீடுகள் 13 என்றும் எழுத்துகள் 30 என்பதை மட்டும் நம்ம மாணவர்களுக்கு நாம் இளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா, வளரும் பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருவது கற்பதற்கு எளிமைப்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த இக்கு ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான். அது எப்படி வரும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு இது சும்மா பள்ளிக்கூடத்தை நம்ம சின்ன பிள்ளைகளை படிக்க மாட்டோமா, அந்த பாடம் தான் இது. இக்கு ஆ கா, இக்கு கான்னு அந்த 12 எழுத்தும் உருவாகின்ற அந்த அடிப்படை முறையை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இதுல ஒரு எழுத்துக்கு 12 உருவாகுகின்ற போது 18 எழுத்துகளுக்கும் உருவானால் 216 எழுத்துகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இந்த நூட்பா வழியாக முதல் சொன்னார் பாருங்க. 61வது நூட்பா உயிர்மை இரட்டு 108 பாருங்க. அதற்கு இங்க உங்களுக்கு 12 எழுத்து கிடைச்சிருக்குது. இந்த 12 18ஆல பெருக்கினீங்கன்னா 216 8 கிடைக்கும் என்பது முதல் அந்த தொகைக்கான 216 தொகை என்பதற்கான விரிவு இந்த இடம் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அதனால நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு மேல போலாம். மெய்மெய்கள் அதாவது மெய்மெய்கள் அதை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி வருகின்ற போது கா வர்க்கம், ஞா வர்க்கம், சா வர்க்கம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை தான் நாங்க உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப 18 வர்க்கங்கள் பெயர்கள் உங்களுக்கு வரும். இங்க நிக்கிற வரிசையில பாத்தீங்கன்னா அகர வர்க்கம், ஆகார வர்க்கம், இகர வர்க்கம் என்று இப்படி ஒரு 12 வர்க்கங்கள் உங்களுக்கு வரும். அதைத்தான் உங்களுக்கு அந்த இது மேல் பக்கத்துல உள்ள செய்தி. அடுத்தது உங்களுக்கு ஒப்புமையான நூற்பாக்கள். சும்மா ஒரு மேல இங்க விளக்கமா சொன்ன அதே செய்தி தான். அந்த செய்தியை நம்ம அப்படி மேலோட்டம் அப்படி பார்த்துன்னு போயிடலாம். புள்ளி இல்ல, அதாவது தொல்கா இலக்கண விளக்கத்துல உள்ள நூற்பா இது. புள்ளி இல்லா எல்லா மெய்யும் அவ்வோடு முன்னுருவாகி, இது உங்களுக்கு புரியும். ஏன உயிரோடு தெரிந்து, இதுவும் புரியும். ஏறிய உயிரின் அளவாய், அதுவும் புரியும். அதன் உரு அடக்கி, அந்த இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இந்த வாழ்வியலோடு எங்க வாத்தியார்
இந்த இந்த செய்தி சொல்லுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கூட இருக்கலாம். இந்த உயிர்மெய் எழுத்து என்று வடிவடி உருவாகின்ற பொழுது இதெல்லாம் இலக்கண ஆசிரியர்கள் உங்களுக்கு சொன்ன உரைகளைத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஆனா இதுக்கு மேல என் ஆசிரியர் ஒரு உரை சொல்லுவார். அவர் வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஒரு உரையை என் ஆசிரியர் சொல்லுவார். உயிர் மெய் இணையுமான இந்த உடலும் உயிரும் சேருமான இது வந்து உங்களுக்கு பெயர் வந்து உயிரும் மெய்யும் ஓமையால் வந்த ஒரு பெயர் இது. உயிரும் மெய்யும் ஓமையால் வந்த பெயர் என்று இதை சொல்லுவார்கள். இந்த உயிரும் மெய்யும் வந்து இந்த உடலை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த உடலுக்குள் உயிர் போகிறது. உயிர் போயினால் உயிர் வந்து இருக்குது, உள்ள இருக்குது. ஆனால் வெளியிலே உயிர் தெரியாது, மெய்தான் தெரியும். அதுபோலே உடலும் உயிரும் சேருமானால் எப்படி வாழ்வில் இந்த உடலியலில் நமது உருவமாகிய உடலியலில் உயிரும் உடலும் சேர்ந்திருந்தாலும் வெளியிலே உயிர் தெரியாமல் உருவம் தெரிகிறதோ மெய் தெரிகிறதோ அதுபோல எழுத்தியலில் உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர் தெரியாமல் மெய் வடிவமாக தெரிகின்ற வண்ணம் நம் முன்னோர்கள் இதை செய்தார்கள். அதனால் இதை ஓமை ஆகுபெயர் என்று இந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை எனக்கு சிறிய பிள்ளையா இருக்கும் போது சொல்லிக் கொடுத்தார். அது ஒரு வகையில நமக்கு அவர் வாழ்வியலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் நம்முடைய இலக்கணம் வாழ்வியலோடு எழுதப்பட்டிருக்குது என்பதை நம்ம உணர முடிகிறது. அப்ப உயிர்மை என்பனா உணர்ந்திசினரே என்று இந்த இடத்துல வந்து இலக்கண விளக்கம் வந்து நமக்கு வந்து நூற்பா சொல்கிறது. அடுத்து தொல்காப்பியம் புள்ளி எல்லாமேயும் உருவாகி அகரமொடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயீர் இயல உயிர்த்தல்லாரே. இரண்டு வகையாக, அதாவது புள்ளி நீங்கியும் திரிந்தும் ஆக இரண்டு வகையாக இந்த உயிர்மை எழுத்துகள் ஒலிக்கப்படும். ஆறு என்றால் நெறி, உயிர்த்தல் நெறியாகும். இங்க ஆறுன்னா நீங்க வந்து எண்ணிக்கையை எண்ணக்கூடாது. இந்த இடத்திலே ஆறு என்றால் வழி நெறி என்று பொருள் கொள்ளும். ஆறு என்ன ஓடுகின்ற ஆற்றுக்கும் யாரு தான், அதுவும் ஒரு பெயர் தான். ஓடுகின்ற நீர் ஓடுகின்ற ஆற்றுக்கும் ஆறுதான். வழி என்பதற்கும் ஆறு என்ற பொருள் உண்டு, நெறி என்பதற்கும் ஆறு என்ற பொருள் உண்டு. அது தொல்காப்பியம் நமக்கு சொல்கின்ற அளவுக்கு இந்த நூற்பெயர்லாம் உங்களுக்கு படிக்கின்ற போதே புரியும். மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. இந்த இடத்துல நான் சொன்னீங்களா, உயிர் எங்க தோன்றுது? இக்கு கூட்டலா என்று சொன்னால் அந்த தோன்றுகின்ற இடம் உயிர் தோன்றுகின்ற இடமா மெய் தோன்றுகின்ற இடமா என்று சொன்னால் அது மெய் தோன்றுகின்ற இடத்தில் தான் தோன்றும் என்று தொல்காப்பியர் தன்னுடைய எழுத்தியலிலே 18ஆம் நூற்பாவிலே சொல்லுகிறார். மெய்யோடு இயனும் உயிரியல் திரியா. மெய்யோடு அது போய் சேர்ந்தாலும் ஓசையாக வருகின்ற பொழுது உயிரின் ஓசை இறுதியிலே வரும். அந்த உயிரியல் தெரியாமல் இயற்கையாக அப்படியே இக்கு குட்டலா என்று சொன்னால் ஆ என்று பின்னாலே நமக்கு கா என்று சொல்கின்ற போது அது இறுதியாக ஓசை உயிரியல் தெரியாமல் அப்படியே வரும் என்பதுதான் தொல்காப்பியம் எழுத்தலிகாரம் 10ஆம் நூற்பாவினுடைய நூற்பாது. ஓங்கு உயிர்மை மற்றெழுத்தன்று உயிர் மாத்திரையே பெறும். அத உயிர்மை என்னன்னா அது மாத்திரை அளவு என்னன்னா அது வந்து உயிர் மாத்திரையே பெறும் என்பதை இந்த வீரசோழி 6வது நூற்பா சொல்கிறது. அடுத்து நேமிநாதம். இவர்தான் உங்களுக்கு சார்பெழுத்தாக தொல்காப்பியர் சொல்லாத உயிர்மை எழுத்தை சார்பெழுத்து கணக்கிலே கொண்டு வந்து சேர்த்தவர் குணவீர பண்டிதர். ஓங்கு உயிர்கள் ஒன்றின் மேல் ஏறி உயிர்மெய்யாய் ஆங்கு 216 ஆகும். இங்க அவர் அந்த உயிர்மை எழுத்து எத்தனை என்பதையே 216 ஆகும்னு அழகா அதன் எண்ணிக்கையை சொல்லிவிட்டார். அடுத்த பக்கமா தொன்னூல் விளக்கத்திலே மிக அழகாக உங்களுக்கு உயிரே மெய்யணைந்து உயிர்மெய்யாகும், உயிரே மெய்யணைந்து உயிர்மெய்யாகும் அவை 200 நாற்றுன்னு 100 போட்டுங்கம்மா.
நூற்று ஒரு பத்தாறு என்ப தொன்னூல் விளக்கம். அடுத்து முத்துவெறியம். உயிரே மெய்யூர்ந்து உயிர் மெய்யாகும். உயிரு மெய்யோடு சேர்ந்து உயிர் மெய்யாகும்னு அந்த முத்துவேரியத்தினுடைய ஆசிரியர் நமக்கு அந்த நூற்பாவை சொல்கிறார். அடுத்து சுவாமிநாதன் என்ற இலக்கண நூல் ஆயும் ஒன்றலாம் அப்பான் முன்னுருவாம் உயிர் வேறு ஆகின் மேல் கீழ் இலங்கு தீர்க்கம் கொண்டு இரட்டாய் காயம் வெவ்வேறாகும். காயம்னா உடல், அந்த உருவம் வெவ்வேறாகும். உயிரளவாம் உயிர் பின்காட்டும். உயிர் எழுத்து வந்து பின்னால கடைசியா வரும். உயிர் பின்காட்டும் உடல் முன்காட்டும் இவை உயிர் மெய்யாம் என்ன சுவாமிநாதன் நூற்பா உங்களுக்கு தெரிகிறது. இந்த இந்த உயிர்மெய் நூற்பாவின்படி உயிர்மெய் எழுத்து என்பது 216 என்பதும், அது சார்பெழுத்தின் முதல் வகை சார்பெழுத்து 10 என்பதிலே நன்னூலார் சொன்ன சார்பெழுத்து 10 முதலாக சொல்லப்படுவது என்பதும், அந்த உயிர்மை எழுத்து மூடிடுங்கம்மா, பக்கத்தை மூடிட்டு கொஞ்சம் என்ன பார்க்க விடுங்க என்பதும், உயிர்மை எழுத்து வந்து உங்களுக்கு உருவம் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு மெய்யெழுத்தினுடைய புள்ளி நீங்கிவிட்டால் அதுவே அகர வர்க்கத்துக்கு அதனுடைய உகரமாக வரும். ராவண்ணா எழுதுகின்ற போது நம்ம சாதாரண கால் போட்டு புள்ளி வைப்போம் இல்லையா? ஆனா அப்படி வைக்க கூடாது. ராவண்ணா வந்து உங்களுக்கு ராணா எப்படி போடுவோம்? ஒரு கால் போட்டு கீழே கோடு, இறங்கு கோடுன்னு அங்க உங்களுக்கு சொன்னேன். அந்த சிறிய கோடு ஒண்ணு போடணும். அப்ப இரு எழுதுகின்ற பொழுதும் கால் போட்டு அந்த கால் போட்டுதான் மேல புள்ளி வைக்கணும் இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப இரு எப்படி போறோம்? கால் மட்டும் போட்டு மேல புள்ளி வச்சு எழுதுறோம். இப்ப எல்லாமே நம்ம முகநூல் உலகத்திலும் சரி, சாதாரண நம்ம எழுதின்னு வருகின்ற போதும் சரி, கால் போட்டு புள்ளி வைப்பதையே இருன்னு சொல்றோம். அப்படி இல்லை. 300 ஆகின்னு சொன்னது தொட்டு 300 வந்து கால் மேல் புள்ளி வந்ததெல்லாம் ரா இரு. அதுக்கு இரு வந்து உங்களுக்கு வந்து மேல அந்த ராவை வைத்து இப்ப மெய்யெழுத்தை நீங்க முடிவு பண்ணணும். ராவை நீங்க எப்படி போடுறீங்க? கீழே கால் சுழிக்கிறீங்க இல்லையா? அதனால அதனுடைய மெய்யெழுத்திலேயும் ரா மேலதான் புள்ளி வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக மெய்யெழுத்துகள் அகர வர்க்கம் எல்லாம் மெய்யெழுத்துகளுடைய புள்ளி நீங்கிய வடிவத்தை பெறும் என்பதும் 2, அது தோன்றுகின்ற இடம், மெய்யெழுத்துகள் தோன்றுகின்ற இடத்தை அது தோன்றுகின்ற இடமாக கொள்ளும் என்பதும் 3வது, அதன் மாத்திரை என்பது உயிரினுடைய மாத்திரையை அது ஏற்கும் என்பதும், அந்த பெயர் என்பது உயிர் முன்பும் மெய் பின்பும் என்று அந்த பெயர் அமையும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த இடத்தை சொல்லுகின்ற போது அதை நாம் மெய்யை முன்பும் உயிரை பின்பும் வைத்து சொல்ல வேண்டும். எழுதுகின்ற பொழுது நாம் உயிர்மெய் என்று சொல்லும், உயிர் முன்பும் மெய் பின்பும் சொல்ல, இப்ப மெய் உயிர் என்று சொல்லக்கூடாது, உயிர்மெய் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் இந்த உயிர்மை என்ற நூற்பாவிலே நாம் தெரிந்து கொண்ட செய்தி. இதிலே உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயங்கள் இருக்குதா? எனக்கு வேற, நான் இந்த தொலைபேசியில் நடத்த நீங்க யார் வந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா வணக்கம் ஐயா, நான் குமரூர் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த குறிப்புல வந்து நீங்கள் குறியீடுகள் 13 சொன்னீங்களா? ஆனால் இதுல 15 போட்டிருக்கிறீர்கள் இந்த எழுத்து உதாரணத்துல. அது வந்து அந்த கொம்பெல்லாம் வந்து மேலதான் ஒரு தடவை கொம்பு சொல்லிட்டோம் இல்லையா? அது 2வது முறை சொல்ல தேவையில்லை. ஒகரத்துக்கும் ஓகாரத்துக்கும் 2வது முறை சொல்ல தேவையில்லை. மேலதான் எகரத்துக்கு ஏகாரத்துக்கு இருக்குது. சரிங்க. அதனால அதை கழித்து கொள்ள வேண்டும். இப்ப காலுன்னு வரும்போது எல்லா இடத்துலயும் கால் வரும். அதனால ஒரு இடத்த சொன்னால் போதும். அது ஒரு குறியீடு தான். எல்லா காலுக்கும் வந்தாலும், கோணாவுக்கு கால் வந்தாலும், கோவனாவுக்கு கால் வந்தாலும் ஒரு குறியீடா கொள்ளணும். சரி சரி. அடுத்தது ஐயா, இந்த வர்க்கங்களை பற்றி சொன்னீங்க. ககர வர்க்கம்,
அதே ஒருக்கா திருப்பி சொன்னாலும் என்ன மாதிரி அந்த ஒண்ணுமில்ல ரொம்ப எளிய. இது வந்து உங்களுக்கு எதுகை பாடத்துல ரொம்ப முக்கியமான பாடம் ஆமா இது. ஆமா அது வேற வேற உரையாடலில் அதுகள் கேட்டிருக்கிறேன். அது அது அந்த ஒண்ணுமில்ல தகர வர்க்க எதுகை ககர வர்க்கம் சொல்லுவாங்க. நெடுங்கணக்குடைய அட்டை இருக்குது இல்லையா, நெடுங்கணக்கு அட்டை. ஆமா ஆமா எல்லா 216 எழுத்து எழுதி இருக்கும். மேல வந்து உயிரெழுத்து ஒரு பக்கம் மேல இருக்கும், ஒரு பக்கத்துல இக்கு இங்க இருக்கும் இல்லையா. இப்படி ஆமா மேல வந்து ஆனா அவனா போட்டு படுக்க வசத்துல எழுதியிருப்பாங்க. முதல்ல ஒரு அட்டையை எடுத்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட இப்ப அட்டை இங்கதான் வச்சிருந்தேன், காணோம் என்கிட்ட. இருந்தா உங்களுக்கு காட்டுவேன், அழகாக காட்டலாம். எனக்கு பரவாயில்ல பாக்குறதுல சொல்லுங்க. இது புரியும். உங்க அட்டை எல்லாம் தெரிஞ்சதுதான், நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்தது தானே, சின்னதுல இருந்து அதான முடிச்சிருக்கோம். ஆமா ஆமா அது சொல்லுங்க ஐயா. நான் படுக்க வசத்துல எழுதியிருக்கோம். எப்படியே இந்த இடது பக்கம் வலது பக்கத்துல பார்த்தா நிக்கிற வயசுல காணா காவனா சொல்லிட்டு போய் கடைசியா இக்கு எழுதியிருப்பாங்க. இதான் அட்டையினுடைய வடிவமைப்பு. இக்கு போட்டிருக்கேன். இக்கு இங்குன்னு 18 மெய்யெழுத்து நிக்கிற வசம் நிக்கும். அப்படி 1 by 1 ஒன்றின் கீழ் ஒன்றாக நிற்பது நிக்கிற வசம். அதாவது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல ஒரு எழுத்து பக்கத்துல வர்றது படுக்கிற வசம். இப்ப நம்ம எழுதுவது வந்து படுக்கிற வசத்துல எழுதுவோம். நம்ம ஒரு கதை எழுதுறோம், கவிதை எழுதுறோம், படுக்கிற வசத்துல எழுதுவோம். 1, 2 எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? நிக்கிற வசத்துல எழுதுவோம். 2 வகையா எழுதுவாங்க. இப்ப நம்ம பெரும்பாலும் நிக்கிற வயசுல எழுதுவோம். 1, 2, 3, 4, 5 நிக்கிற வயசு மேல இருந்து கீழே எழுதுவோம். படுக்கிற வயசுல கவிதை எழுதும்போது இப்படி எழுதுவோம். இதான நமக்கு இதுல இன்னும் சில மொழிகாரர்களுக்கு இடதுல இருந்து வலதுல இருந்து இடது நோக்கி எழுதுகின்ற ஒரு போக்கு இருக்கும். நம்ம வந்து இடதுல இருந்து வலது நோக்கி எழுதுகின்றவர்கள். நம்ம நோக்கு அப்படிதான். இடது பக்கத்துல தொடங்கி ஒரு தாள் எடுத்தோம்னா இடது பக்கத்துல இருந்து வலது நோக்கி நம்ம எழுதிக்கிட்டு போவோம். அப்ப வலது நோக்கி எழுதுகின்ற போற படுக்கிற வசல இருக்கிற எழுத்துகள், நிக்கிற வசல இருக்கிற எழுத்துகள். இப்போ உங்களுக்கு அது கண் முன்னால அந்த காட்சியை நீங்க கொண்டு வந்துருங்க. இப்ப நிக்கிற வசத்துல இருக்கிற ஒவ்வொரு 18 எழுத்து நிக்கும் இல்லையா, இந்த எழுத்துக்களை அகர வர்க்கம் என்று சொல்லணும். காணா ஞானா சானா டானான்னு அந்த 18 எழுத்தையும் அகர வர்க்கம் சொல்லணும். அகர எதுகை பெற்று வந்ததுன்னு ஆகார எதுகை பெற்று வந்ததுன்னு ஒரு பாட்டு எதுகையில வரும். இதுல என்னப்பா எதுகை இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஆகார எதுகை பெற்று வந்ததுன்னு ஒரே ஆசிரியர் எழுதுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்றேன். நான் உங்களுக்கு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இடங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே. ஓதாமல் என்பது தாவண்ணா எதுக இல்லையா, ஓவண்ணா தாவண்ணா. ஆனா போகாத இடந்தனிலே போக வேண்டாம்னு காவண்ணா எதுக. எப்படி தாவண்ணாவுக்கு காவண்ணா எதுகை ஆகுன்னா, இது ஆதார எதுகைன்னு உரை எழுதுவாங்க, அல்லது நெடில் எதுகைன்னு உரை எழுதுவாங்க. 2 ஆகார எதுகைன்னு உரை எழுதுவாங்க, அல்லது நெடில் எதுகை என்று உரை எழுதுவாங்க, இல்ல வல்லின எதுகை என்று உரை எழுதுவாங்க. எப்படி எழுதினாலும் அது ஏதோ ஒரு வகையில எழுதலாம். ஆக இப்ப ஆகார இது மட்டும்தான் வராதுங்கிறதுல இப்ப காவண்ணாவுக்கு ஞாவண்ணா கூட எதுகையா வரும், தூவண்ணா எதுகையா வரும். அப்ப நிக்கிற எழுத்து 18 எழுத்து ஒன்றுக்கு ஒன்று எதுகையா வரும். நிக்கிற வசத்துல நிக்கிற வசம் நீட்டு ஒரு பக்கம் இருக்குது பாருங்க, காணா ஞானா சானா இருக்குது பாருங்க. அந்த 18 எழுத்து காணாவுக்கு அப்படி பார்த்தா உங்களுக்கு எத்தனை எதுக வரும்? 17 எழுத்துன்னு எதுக இருக்குது இல்லையா. நான் சொல்கின்றது புறம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு 17 எழுத்து எதுக இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த பக்கத்துல நிக்குது பாருங்க காணாவுல, அந்த 12 எழுத்து எதுகா வரும். காணா காவண்ணா கீனா கீயண்ணா கூனா கூவண்ணா கேனா கேன்னான்னு 12 எழுத்து எதுகா வரும். அதுக்கான பாடல்கள் இலக்கியங்கள்ல இருக்குது. அது சிறப்பு இல்லையா என்பதை குறித்தெல்லாம் நாம் எதுகை பாடத்துல நாளை யாப்பிலக்கண வகுப்பு நடக்கிறது, அதிலே நான் உங்களுக்கு எது சிறப்பு இல்ல ஆனா வரும் என்பதுதான் இங்க செய்தி. ஆக நிக்கிற வசத்துல இருக்கின்ற எழுத்துகளுக்கு அந்த மேலே இருக்கின்ற ஆனா ஆவண்ணா என்ற பெயரை சொல்லி அதன் வர்க்கம் என்று சொல்ல வேண்டும். அகரவர்க்கம், ஆகாரவர்க்கம், இகரவர்க்கம், ஈகாரவர்க்கம், உகரவர்க்கம், ஊகாரவர்க்கம், எகரவர்க்கம், ஏகாரவர்க்கம், ஐகாரவர்க்கம், ஒகரவர்க்கம், ஓகாரவர்க்கம், ஔகாரவர்க்கம்னு சொல்லணும். இப்ப உங்களுக்கு அந்த 18 எழுத்துகளுக்கு அந்த பெயர். இப்ப படுக்கிற வசத்துல வந்தீங்கன்னா 18க்கு 18 இது இப்ப உங்களுக்கு 12 பெயர் சொன்ன அகரத்தில் தொடங்கி ஔகாரம் வரை வர்க்கம் என்ற அந்த ஆணாவை சொல்லி வர்க்கம் என்பதை சேர்த்துக்கொண்டேன். அதான் அதுக்கு பெயர்.
இப்ப உங்களுக்கு படுக்கிற வசத்துல பாத்தீங்கன்னா 18 படுக்கிற வசம் இருக்கும். அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. அதுக்கு இந்த ககரத்தை சொல்லி வர்க்கத்தை சொல்லணும். ககர வர்க்கம், அந்த 12 எழுத்து ககர வர்க்கம். நகர வர்க்கம், ஞகர வர்க்கம் 12 எழுத்து, சகர வர்க்கம் 12 எழுத்து, ஞகர வர்க்கம் 12 எழுத்து, டகர வர்க்கம் 12 எழுத்து, நகர வர்க்கம் 12 எழுத்து, தகர வர்க்கம் 12 எழுத்துன்னு உங்களுக்கு 18 வர்க்கங்கள் முன்னிருக்கின்ற அந்த அந்த எழுத்தை சொல்லி வர்க்கம் என்ற சொல்லை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சரிங்க, எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆனாவண்ணா படுக்கையில் உள்ள ககர வர்க்கம் என்று சொல்லியும் இங்கு எட்டுன்னு வர்ற 18ஐயும் அகர வர்க்கம் என்றும் சொல்லலாம். நெடில நீளம் இல்ல 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 நீளம் இக்கன்னு வர்ற அந்த ககரவர்க்கம், ஞகரவர்க்கம், சகரவர்க்கம். இந்த எழுத்துல முதல் எழுத்து வச்சு இப்படி வச்சுங்க ஐயா. முதல் எழுத்து நிக்கிற எழுத்துல இருந்து இப்படி பேர சொல்லுங்க. நிக்கிற, அதாவது படுக்கிற வசம் எது முதல் எழுத்து, அதை சொல்லி அதை வர்க்கத்தை சொல்லுங்க. நிக்கிற வசம் அதை சொல்லி அத வர்க்கத்தை சொல்லுங்க. சரிங்க. சரி, சும்மா இது ஒரு எதுகைக்கு வருகின்ற பாடம் இது. இப்போது இதுல இதோட வந்தது என்பதால இந்த இதையும் நாம் சொல்ல வேண்டியதா போச்சு. உயிர்மை 116 216 என்பதை சொல்கின்ற போது 216 எப்படி வந்ததுன்னு இந்த வர்க்கத்தின் அடிப்படையில வந்ததுன்னு காட்டுவதற்காக அந்த பெயர்களை குறிப்பிட்ட. அது உங்களுக்கு அடுத்த எதுகை பாடத்துக்கு பயன்படும். அப்புறம் வேற ஏதாவது ஐயப்பாடு இருக்குதா? அடுத்த பாடத்துக்கு போலாமா? வணக்கம் ஐயா, விட்டுட்டேன். சொல்லுமா. இடத்தால் முன்னிடத்தால் பின் என்று சொன்னீங்க. அதுல வானா இடத்தால் பின் வருகிறது, என்னன்னா இடத்தால் முன் வருகிறது. வேற ஒரு சொல்லி எடுத்தோர்க்கா சொல்லுங்க, அப்ப விளங்குது. அந்த இடத்துல போய் நீங்க குழம்ப வேண்டாமா? அது இடம் காலம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டால் நீங்களே உதாரணத்தை போட்டு சொல்லலாம். நான் சொல்ல வேண்டியதில்லை. இடம் காலம் என்பது சொல்லுவது. இப்ப உங்க என் பேரு பாரதிதாசன், பாரதி. பாரதி என்பதிலே சொல்கின்ற காலம், சொல்வதுதான் காலம், சொல்வது. அப்ப சொல்கின்ற பொழுது தீயை முன்னாடி சொல்லுவீங்களா, பானாவை முன்னாடி சொல்லுவீங்களா? அப்ப காலத்தால் பானா இந்த இடத்துல பாரதி என்ற சொல்லிலே காலத்தால் இதுல சொல்றேன் உங்களுக்கு, இடத்தையும் இதுல சொல்றேன். காலத்தால் பானா முன், தீனா காலத்தால் பின் சொல்கின்ற முறையில் இது உங்களுக்கு புரிஞ்சிடுது. இது எல்லா சொல்லுக்கும். இப்ப இடத்தால் வருகின்ற போது எழுதுகின்ற இடம், முதல் எழுத்து எழுதுறோம், ரெண்டாவது எழுத்து எழுதுறோம், மூணாவது 3, 4வது எழுதின்னு போறோம். இப்ப இதுல நம்ம இதுல முதல் என்பது அதுக்கு மாறி வரும். மேல சொன்ன மாதிரி அதுக்கு மாறி வரும். இதுல முதல் என்பதை நமது இலக்கண ஆசிரியர் எதை முதல், இப்ப நம்ம எழுதுகின்ற போது பானாதானே முதல்னு வரணும், அப்படித்தானே சொல்லணும். பானாதான் இடத்தாலும் பானாதானே முன்னாடின்னு சொல்லணும். எழுதுகின்ற பொழுது நம்ம பானாவைத்தானே முன்னாடி எழுதுறோம். ஆனால் முன்னு சொல்லும் போது பானாவுக்கு முன்னுள்ள எழுத்து தான் முன் எழுத்து. முன்னு சொல்றாங்க. இப்ப பானாவுக்கு முன்னாடி எது இருக்குது? ராவண்ணா இருக்குது. ராவண்ணாவுக்கு முன்னாடி எது இருக்குது? தீயண்ணா இருக்குது. இப்ப தீயண்ணாவுக்கு முன்னாடி பாரதிக்கு முன்னெழுத்து எது? பாரதிதாசன் வச்சுக்குவோம். பாரதிதாசனுக்கு முன்னெழுத்து எதுன்னு கேட்டா பாரதிக்கு பாரதிதாசன் என்ற ஒரு சொல்லுல பாரதிக்கு முன்னெழுத்து எதுன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? ராணாவை சொல்லுவீங்களா, தானாவை சொல்லுவீங்களா? அது முன்னெழுத்து எழுதி செல்கின்ற பொழுது அதுதான் முன்னாடி வருதான். புரியுதாமா? எழுதுகின்ற பொழுது பின்னால் உள்ளதை முன் என்று சொல்ல இப்படி வச்சுங்க. எழுதுகின்ற போது வடப்பக்கம் உள்ளது முன்னு, இடப்பக்கம் உள்ளது பின்னு. அதாவது தொடங்குவது பின்பு, முடிவது முன்புமா. நல்லா ஞாபகம் வச்சு இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. இடம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சொல்லை தொடங்குகின்றது பின்பு, முடிவது முன்பு. காலம் என்று வருகின்ற போது சொல்வது முன்பு, பின்னால் வருவது பின்பு. புரியுதாமா இந்த இடம் உங்களுக்கு? நான் வேற ஒன்றோட அத தொடர்பு காய் முன் நிறை என்று நாங்கள் சொல்றது கிட்டத்தட்ட இப்படித்தானே வருகிறது.
காய்முன் நிறை என்பது இந்த இடத்திலே இது காலத்தாளா இடத்தாளா என்று வந்து நீங்க தான் அதை முடிவு பண்ணீங்கணும். அப்ப காலத்தால் சொன்னீர்களா அதுக்கு வேற மாதிரி வரும். இடத்தால் இடத்துக்கு தான் இருக்கணும். இடம் என்று சொன்னால் வேற மாதிரி எழுதணும். அது கேள்வி கேட்கின்ற போது நீங்க பதில் எழுதணும். புரியுதாமா? சரி காய்முன் ஒரு சொல்ல போட்டு இது இடத்தால் இது முன்னா பின்னான்னு கேட்டா நீங்க இடம் என்று சொன்னால் மாற்றி எழுத வேண்டியதா வரும். காலம் என்று சொன்னால் அதான் உங்களுக்கு சொன்ன காலம் என்பது தொடங்குவது முன்பு வரும், இடம் என்பது தொடங்குவது பின்பு வரும். அவ்வளவுதான். இது ரொம்ப குழப்பமா இல்லம்மா, ரொம்ப எளிய செய்தி. ஆனா இத யாரும் விளக்கமா சொல்லல. இத முன்பின் என்று இலக்கணத்துல சொல்லு இருக்குதே தவிர இது இப்படிதான் வரும், இந்த முன் என்பதற்கு இப்படி பொருள் பார்க்கணும் என்ற செய்தி யாரும் விளக்கமா எந்த உரையாசிரியரும் சொல்லல. நான் யோசனை பண்ணி உங்களுக்கு தெளிவா சொல்லணும் என்பதற்காக சொன்னேன். நன்றி ஐயா, விளங்கிக் கொண்டேன். பின்னால நூற்பாக்கள்ல நீங்க தாமா பொருள் எடுக்கணும். முன்பின் என்றால் எப்ப எந்த அடிப்படையில் முன்பின் என்பது கால அடிப்படையிலா இட அடிப்படையிலா என்பது நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதாமா? சரி ஐயாவிடம் ஒரு சிறிய சந்தேகம் ஐயா. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது மெய் எழுத்திலே இர் என்ற எழுத்து வருகின்ற பொழுது ரகரத்துக்கு மேல் குத்து வைக்க கூடாது என்று சொன்னது போல நான் விளங்கிக் கொண்டேன். இர் அவர் இவர் எப்படி எழுதவன்? நாங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க, புரியல. அவர் இவர் சுவர் என்கின்ற சொற்களுக்கு இறுதியிலே வருகின்ற இர், அந்த இறுதிக்கு நீங்கள் சொன்னீர்கள் கால் மட்டும் வைத்து காலுக்கு மேல் புள்ளி வைப்பதா அல்லது ரகரம் ர எழுதிவிட்டு மேலே புள்ளி வைப்பதா என்பதிலே ஒரு மயக்கம் இருக்கிறது ஐயா. சிலர் மாறி மாறி எழுதுகிறார். உங்களுக்கு சொன்னது நான் தெளிவா சொல்லாம போயிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப என்னன்னா இது ஒரு ஆய்வுல இருக்குது, இப்படி இருந்து அப்படி வந்துதா அப்படி இருந்து இப்படி வந்துதா என்ற ஒரு ஆய்வு இருக்குது. ஆனா இப்போது நாம் எழுதப்படுவதை வைத்துக்கொண்டு சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இப்ப புள்ளி நீங்கிய எழுத்து அகரமாக வரும் என்று இந்த நூற்பா நமக்கு சொல்லுது. இக்குல இருக்கிற புள்ளி போயிட்டா நமக்கு காணா வரும் அகரத்துலன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே போன்று ரகரத்துல இருள இருக்கிற புள்ளி போயிட்டா ரகரம் எடுத்து ராமன் எழுதுகின்ற அந்த ரம் எழுதுகின்ற அந்த ரா அந்த புள்ளி நீங்கிட்டா எப்படி எழுதுவோம்? கால் போட்டு கீழே ஒரு கோடு இருக்கும் தானே, இதுதான் ரா. பாரதி என்பதை நம்ம எப்படி எழுதுறோம்? கொம்பு கால் போட்டு கீழே கோடு வருவதுதான் ரா. அப்ப இரு என்பது எப்படி இருந்திருக்க வேண்டும்? ரா பாரதி என்ற ரா மீது புள்ளி வைத்துத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் காலத்தால் நாம் வேகமாக போகின்ற போக்கிலே இறை கீழே இருக்கிற காலை வெட்டிட்டோம், சமமா ஆக்கிட்டோம். கீழே இருக்கிற காலை வெட்டி கொஞ்சம் நீட்டா வேகமா போயிருந்த வேகத்துல அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் இரு அவர்னு எழுதும் போது ரா போட்டு மேலே புள்ளி வைக்க வேண்டும். சரி ஐயா. அப்பொழுதுதான் இந்த ரகரத்துல ஓசையும் சரி ஐயா, விளங்கிக் கொண்டேன். மிக்க நன்றி. எழுதி அதன் மேலே குத்து வைத்தால் ஆமா, நன்னூல் நமக்கு சொல்கின்ற செய்தி எங்க, நான் உங்களுக்கு செய்தி சொல்லல, நன்னூல் சொல்கின்ற செய்தி இது. ஐயா மன்னிக்கணும், இதுவரைக்கும் தமிழகத்தில் உள்ள எல்லா பதிப்பகங்கள்லயும் இருக்கு வந்து அந்த கால் இல்லாமத்தான் போடுறார்கள் ஐயா. அது பிள்ளைதான் ஐயா சொல்றேன். அது வேற எங்கேயும் இல்லைங்க ஐயா, அதை இப்ப விட்டுடுங்க. நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது இதை சொல்லிக் கொடுத்து வந்தால் மறுபடியும் ஒரு மாற்றம் வந்துட போகுது. ஆனா நாங்கள் எல்லாருமே இப்ப இருக்கு மேல புள்ளி வச்சு தானே எழுதுறோம். அதாவது வரி வடிவம் என்பது காலத்தால் பல மாற்றங்களை அடையுங்க ஐயா. இப்ப எழுதப்படுகின்ற இந்த வரி வடிவம் கூட இப்போது நாம் ஒண்ணு சொன்ன வீரமாமுனிவர் காலத்திலே சில வரி வடிவங்கள் மாற்றப்பட்டன. தொல்காப்பியர் காலத்தில் காவண்ணா பக்கத்திலே புள்ளி வைக்கப்பட்ட அது பக்கத்திலே கால் போடப்பட்ட என்ற வடிவடிவு மாற்றப்பட்டது எப்போது, யாரால், என்ன என்கின்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாது.
ஆனால் மாற்றப்பட்டு இருக்கிறது. புள்ளி எடுக்கப்பட்டு விட்டது, பக்கத்திலே கால் போடப்பட்டு விட்டது. எல்லாம் ஏதோ ஒரு காலங்களால் வரி வடிவங்கள் இதற்கு முன்பு ஆவெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓலைச்சுவடியிலிருந்து கல்வெட்டில வந்து ஆனா பல வகையா வந்திருக்கும். ஆக வரி வடிவம் மாற்றத்துக்கு உட்பட்டது, ஒலி வடிவம் மாற்றுதலுக்கு உட்படாதது. என்ன ஒலியோ அதே ஓசையில்தான் நமது எழுத்துக்களை நாம் உச்சரிக்க வேண்டும். அதிலே நம்ம வந்து எந்த மாற்றம் பண்ண முடியாது. வரி வடிவம் கால ஊடகங்களுக்கு தகுந்தாற் போல் பல மாற்றங்களை பெறும். இன்னைக்கு முகநூல் உலகத்துல இப்படி எழுதுறோம், நாளைக்கு வேற ஒரு உலகம் வரும், அந்த உலகத்துக்கு வேற மாதிரி மாறும். அதையும் நம்ம ஏற்று நமது மொழி அதற்கு இடம் கொடுத்தால் அந்த மாற்றத்தையும் நமது மொழி ஏற்றுக்கொள்ளும். ஆமாங்க, நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லூனார் அழகாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்று சொல்லிவிட்டாரு. ஆமா, சரி, மகிழ்ச்சி. இப்பயே நேரம் உங்களுக்கு நீண்டு கடந்து விட்டது. 1 மணி நேரத்துக்கு ஒரு நூற்பாக்கு இது போல போட நன்னூலை நான் 405 வாரங்கள் 460 வாரங்கள் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். விரைவாக நாம் நன்னூலை வேகமாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் விரிவான செய்திகளை சொல்லி மற்ற இடங்களே புரிகின்ற இடத்திலே அப்படியே நாம் வேகமாகவே போலாம் என்று நினைக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்ட காரணத்தால் எவ்வளவு நேரம் ஆயிடுது, நம்ம அடுத்த வகுப்பிலே மீதியை நாம் பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக அடுத்த வகுப்பிலிருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது ஐயங்கள் இருக்கிறதா? வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நான் சரளா கதைக்கிறேன். சரளாமா, சொல்லுமா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம். ஆமாமா. அதுல வந்து இன எழுத்துக்கள் ரெண்டும் அருகருகே மொழியிடகி வரையக்கல நாங்க வந்து கடைசி எழுத்தைத்தான் எடுக்க வரும் அல்லது? அதாவது உடல்நிலை மெய்மயக்கம் என்பதெல்லாம் இப்ப அடுத்து நாம் நன்னூல தொடர்ச்சியா இன்னும் 2-3 வாரத்துல பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதாவது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று 2 மயக்கங்கள். மெய்களுக்கு இடையிலே வருகின்ற மெய்களுக்குத்தான் இது. கடைசியிலே வருகின்ற மெய்களுக்கு அல்ல. அப்படி தமிழ் அப்படி வராதுமா. இடையில வருகின்ற அத கடைசியிலும் தான் வரும். அத எப்படி வரும்னா, சில மெய்களுக்கு பக்கத்திலே அந்த வேற்றுநிலை உடல்நிலை மெய்மயக்கம் தான் வரும். சில மெய்களுக்கு பக்கத்திலே வேற்றுநிலை மெய்மயக்கம் தான் வரும். சில மெய்களுக்கு 2ம் வரும். அப்ப 3 வகையா பிரிக்கணும். இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு நான் அடுத்த பாடம் தான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கானா, சானா, பானா, தானா இந்த 4 வல்லின எழுத்துகளும் அந்த ஒற்றுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோ. எனக்கு வரும்போது இக்கு இருக்குது. இப்ப இக்கு வந்து எனக்குன்னு இருக்குது. இந்த 4 எழுத்துகளுக்கு முன்னால் அதனுடைய ஒற்றுத்தான் வருவதால் அது உடல்நிலை மெய்மயக்கம். எப்படி? எனக்கு இக்குக்கு பக்கத்துல எங்க இக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கூவை இப்ப நீங்க பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டலா. இப்ப எனக்கு என்பதை நீங்க எழுதுனீங்கன்னா ஏ ந இக் கூட்டல் இக்கு கூட்டல் ஊ வரும். கூ வரும். இந்த இக்கும் அந்த ஊவும் சேர்ந்துதான் கூவா மாறுச்சு. இப்ப மாறும்போது இக்குக்கு முன்னால அதை நம்ம சேர்த்து 2 எழுத்தையும் சேர்த்து எழுதும் போது கூ என்ற வடிவத்தை கொடுத்துட்டோம். ஆனா இப்ப இங்கிலீஷ் மாதிரி நம்ம எழுதணும்னு வச்சுங்க, பிரிச்சு எழுதணும்னு வச்சுங்க. எனக்கு பிரிச்சு எழுதுனீங்கன்னா ஏனா சரி, நானாவை எழுதினா இன்னும் கூட்டலா 3 எழுத்தாச்சு, இக்கு ஒரு எழுத்தாச்சு, கூவை பிரிச்சீங்கன்னா இக்கு ஊ. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 எழுத்துக்கிட்ட இந்த எனக்கு என்ற வரும். இப்ப இக்குக்கு பின்னால என்ன வருது? இக்குதான் வரும். அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம்னு பேரு. இப்ப இதுல வந்து ஒரு சொல் வந்து விக்கல் என்று வரையக்கல அப்படி வரும். ஏமா விக்கல்ல இப்ப நானும் சொல்லிட்டேனம்மா. இப்ப இக்குக்கு பின்னால என்ன எழுத்து இருக்குது? முன்னால இக் இருக்குது. இக்கு இருக்குதா? அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்குது? கா. அந்த காவை பிரிச்சு பாருங்க என்ன இருக்குது? அப்ப அது உடல்நிலை மெய்மயக்கம். தன்முன் தானே வருவது உடல்நிலை மெய்மயக்கம். தன்முன் தான் வராதது வேற்றுநிலை மெய்மயக்கம்.
தன்முன் தான் வராதது 2 எழுத்து தான். ரா இழ். அதாவது அவர் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சீர் என்று சொல்லப்படுகின்ற கீழ் என்று சொல்லப்படும் இது அடுத்த இன்னும் 1 மணி நேரம் பார்க்க வேண்டிய பாடமா இப்ப கேக்குற இந்த கேள்வியா? சரி, சரிங்க ஐயா, சரிங்க, நீங்க படிப்பீங்க ஐயா. வேற்று நிலை மெய்மயக்கமா மட்டும்தாமா வரும். சரிதானா? இப்ப பார்த்தான், பா இத்து வருது பாருங்க. அப்ப இருக்கு முன்னால வேறு ஒரு இத்து வருது பாருங்க. பார்த்தான். சேர்ந்தான், இந்து வருது பாருங்க. அப்ப இருக்கு முன்னால வராது. வந்தால் தமிழ் சொல் இல்லைன்னு அர்த்தம். சரிதானா? அப்ப வேறு மூற்று தான் வரும். அப்ப அது வேற்று நிலை மெய்மயக்கம். இப்ப இந்த 6 எழுத்தை தவிர மீதி இருக்கின்ற 12 எழுத்துகளும் உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். அவ்வளவுதாம்மா மெய்மயக்கத்தினுடைய ஒரு நாள் பாடம் இது. நன்றி, நன்றி ஐயா. அது நம்ம மெய்மயக்கத்துல விரிவா பார்க்கலாம். சரி, எப்போதும் பாடத்துல உள்ள ஐயங்களை கேளுங்க. பாடத்துக்கு அப்பால் போனீங்கன்னா பாடம் நீண்டுடும், நேரம் அதிகமாயிடும். சரி, நிறைவு செய்யலாமா? ஆமாங்க, நன்றி ஐயா, நன்றி. நாளைக்கு பரமகுரு ஐயா, நீங்க நாளைக்கு உங்க ஊர்லயே ஒரு பாடம் நடத்தணும் நானு கன்னடாவுக்கு.